वेदान्तवाक्यपुष्पेभ्यो ज्ञानामृतमधुत्तमम् उज्जहारालिवद्यो नस्तस्मै सद्गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। இந்த மாசத்துக்கே சுச்சி மாசம் அப்படின்னு பேர். வேதத்துல ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு பேர் சொல்லிட்டு வருது. மதுஷ்ச மாதவஷ்ச வாசந்திகா விருது, சுக்ரஷ்ச சுச்சிஷ்ச கிரீஷ்மா விருது, நபஷ்ச நபஸ்யஷ்ச வார்ஷிகா விருது, இஷச்சோர்ஜஷ்ச சாரதா விருது, சஹஸ்ச சஹஸ்யஷ்ச ஹைமந்திகா விருது, தபஷ்ச தபஸ்யஷ்ச சைஷிரா விருது. இப்படி ஒவ்வொரு இதுக்கு ரெண்டு மாசத்தினுடைய பெயரை வேதம் கொடுக்கிறது. அதுல இந்த மாசத்துல ஆடி மாசத்துக்கு சுச்சி மாசம் அப்படின்னு பேரு. சாந்திரமான ரீதியா ஆஷாட மாசம்னு பேர். இந்த ஆஷாட ஏகாதசி அன்றைக்கு பகவான் படுத்துக்கிறாருன்னு சொல்லப்படுறது. சைன ஏகாதசி, கார்த்திகை ஏகாதசி அன்னைக்கு உத்தான ஏகாதசி இந்த பேரு சுவாமி முழிச்சுக்கிறதுன்னு சொல்லப்படுறது. சுவாமி கண்ணை மூடி யோகநித்திரைக்கு போற அந்த சமயத்துல நம்ம ஜாகிரதையா இருக்கணும். இந்த 4 மாச காலத்துல நம்ம கிருஷ்ணாவதாரத்துல பார்த்துருக்கோம். கிருஷ்ண லீலையில பகவான் 2 தடவை கண்ணை மூடினார், 2 தடவை குழந்தை லாபத்துல மாட்டின்றார். ஒண்ணு பகவான் கண்ணை மூடினார், அகாசுரன் வாயில போய் மாட்டின்றார். இன்னொரு தடவை பகவானுடைய கண்ணிலேருந்து திரும்பினார்கள், பிரம்மா கையில போய் மாட்டின்றார். இல்லையா, திருஷ்டில திரும்பினதும். அது மாதிரி நம்ம ஜாகிரதையா இருக்கணும். அதனால பகவானுடைய ஸ்மரணைக்கோசரமே இந்த 4 மாச காலம் முக்கியம். இதுதான் பகவத் ஸ்மிருதி தான் முக்கியம். சாதுர்மாசிய விரதம்னு இருக்கே தவிர இந்த விரதத்துக்கு முக்கியமே பகவானுடைய ஸ்மிருதி. இதுக்கு ஆகார நியமம் ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த ஆகாரத்தை கட்டுப்படுத்தினா பகவானுடைய தியானம் நிலைச்சு நிற்கும். ஒரேடியா சாப்பிட்டு இருந்தான்னாக்க நம்மளுக்கு யோகம் நிற்காது. அதனாலதான் சொல்ல, ஒரு வேளை சாப்பிட்றவன் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் போகி, 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி, 4 வேளை சாப்பிட்றவன் துரோகி. தனக்கே தான் துரோகம் அடிக்கிறவன். நம்ம எத்தனை வேலை சாப்பிட்றோம்ல, 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணும் இல்லாமல் சாப்பிட்டு இருக்கோமே. சாதாரணமாக 2 வேளை ஆகாரம் பண்ணலாம், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதுலேயும் சாதுர்மாசத்துல விரதம் இருக்கும் பொழுது 4 மாச விரதம். ஆகார நியமத்தை துவாதசியிலேருந்து ஆரம்பிக்க சொல்றார். பௌர்ணமியிலேருந்து வியாச பூஜை சங்கல்பம் எல்லாருமே இருக்க வேண்டியது. ஏதோ சன்னியாசிகள் மாத்திரம்தான் சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். கிரகஸ்தால், ஸ்திரீகள், எல்லா வர்ணத்தை சேர்ந்தவாளுக்கும் இந்த ஆகார நியமம் உண்டு 4 மாசத்துலேயும். அதுல முதல் மாசம் சாக்க விரதம்னு பேர். காய்கறிகள் சாப்பிடக்கூடாது. இந்த சுச்சி மாசம் ஆடி மாசத்துல ஆஷாட மாச துவாதசியிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ராவண மாசம் சுக்ல துவாதசி பரியந்தம். 2வது மாசம் ததி விரதம்னு பேர். தயிர் வகைகள் சாப்பிடக்கூடாது. 3வது மாசம் பயோவிரதம்னு பேரு. அந்த பால் வகைகள் சாப்பிடக்கூடாது. 4வது மாசம் த்விதள விரதம்னு பேர். பருப்பு வகைகள் எதை எடுத்துக்காத இருக்கிறது. இது ஒரு நியமம். இந்த நியமத்துல இருக்கிறது. இப்படி இருக்க முடியலையா, 4 மாசமும் ஒரு அன்னத்தை மாத்திரம் வச்சுட்டு, ஒரு ஹவிச வச்சுட்டு, அத குறைச்சல புளி காரம் இது இல்லாத குறைச்சலா உப்பு போட்டு வெறும் தயிர் அன்னத்தை மாத்திரம் சாப்பிட்டு வர்றது. இப்படி 4 மாசமும் இருக்கலாம். இந்த ஆகார நியமம் மாத்திரம் முக்கியம்னு சொல்லலை. இதுல இதோட சேர்ந்து நித்தியம் ஸ்தோத்திர பாராயணம், ஜபங்கள். இதுல சாதுர்மாச விரதத்துல சொல்லும் போது சொல்றா, நான் இந்த 4 மாசத்துல 1,00,000 பிரதட்சணம் பண்றேன், சங்கல்பம் பண்ணிக்கோங்க. அத்தவா நான் 10,000 நமஸ்காரம், ஆயுத நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு பகவான சங்கல்பிச்சுட்டு நித்தியம் இத்தனை நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது. அதுவும் முடியலையா, நான் ஒரு நாளைக்கு நான் இந்த புருடதூத்தத்தை ஜபம் பண்ணிட்டு வரேன், நித்தியம் புருடதூத்த அனுஷ்டானம் பண்ணிட்டு வரேன். அதே நம்மளுக்கு சந்தியாவந்தன அனுஷ்டானாதிகள் பண்றவாளுக்கு நித்தியம் நான் காயத்ரி ஜபம், நித்தியம் சாஸ்திராவர்த்தி காயத்ரி ஜபம் பண்றேன் அப்படி சங்கல்பம் பண்ணிக்கிறது.
இந்த 4 மாச காலத்துல நம்மளை ஜாக்கிரதைப்படுத்திக்கிறதுக்கு தபஸ்ல இருக்கிறதுக்கு சொல்றது. நல்லா யோஜனை பண்ணி பாருங்க. இந்த 4 மாச காலத்துல பகவான் கண்ண மூடி இருக்கிற சமயத்துல எந்த ஒரு சுபகாரியங்கள் பண்ண மாட்டா, கல்யாணங்கள்லாம் பண்ண மாட்டா. ஆனாக்கா அதே மாதிரி விரதங்கள் நிறைய வரும். இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த குரு பௌர்ணிமான்னு பேர். இதுக்கு பல பூர்ணிமா பேர் உண்டு. குரு பௌர்ணிமான்னு பேரு, புத்த பூர்ணிமான்னு பேரு, வியாச பூர்ணிமான்னு பேரு. எல்லாத்துக்கும் இந்த பூர்ணிமை தான் சொல்றது. குரு பரம்பரையை பூஜை பண்றோம். முக்கியமா இந்த குரு பரம்பரையை பூஜை பண்ணிட்டு இன்றையிலிருந்து நான் விரதானுஷ்டானம் இருக்கேன். இந்த ரிஷி பரம்பரையை பூஜை பண்றா பத்தியில சாதுர்மாசத்துல 4 சமயத்திலேயே ரிஷி பூஜை வந்துடுறது. இப்பதான் சிந்தனை பண்ணி பார்த்துட்டு பூஜை பண்ணும் பொழுது வியாச பூஜை அப்போ ரிஷி பூஜை. அடுத்த மாதம் சிராவண மாசத்துல கிரகஸ்தர்கள் பிரம்மச்சாரிகள் எல்லாரும் இந்த பௌர்ணமியில பண்ணக்கூடியது சிராவணம். அதுல முக்கியமா காண்ட ரிஷி பூஜை, ரிஷி பூஜைகள் தான் அதுல. இதே மாதிரி அதுக்கு அடுத்த மாதம் பாத்ரபத மாசத்துல விநாயக சதுர்த்திக்கு மறுநாளைக்கு ரிஷி பஞ்சமின்னு வரும். அப்ப விசேஷமா ஸ்திரீகள் பூஜை பண்ற பூஜை அங்க ரிஷி பூஜை, இதே சப்த ரிஷி பூஜை அங்க. அதே மாதிரி கார்த்திகை மாசத்துல நித்தியம் வேதாத்தியனம் பண்ணினவர்கள் வேதபாராயணம் பண்ணுவா, அது ஒரு ரிஷி பூஜை. இந்த சமயத்துலதான் வேதாத்தியனமும் பண்ணணுங்கிற காலமும் சொல்லியிருக்கு. சிராவண மாசத்துலேருந்து ஆரம்பிச்சு புஷ்ய மாச பௌர்ணமி வரியந்தம் தட்சிணாயன காலத்துல வேதாத்தியனம் இப்பதான். அதுக்கப்புறமா சாஸ்திராத்தியனம். இப்ப உபக்கிரமம் சிராவண பௌர்ணமியில, தைஷ்ய பௌர்ணமியில உற்சர்ஜனம், வேத அத்தியனத்தை உற்சர்ஜனம் பண்றது. அதுக்கப்புறமா ஆவர்த்தி பாடம் நடந்தது ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கிறது. இந்த மாதிரிக்கான காலங்கள் உத்தராயண காலம். இப்ப இந்த தட்சிணாயன காலத்துல நம்ம ஆகார நியமத்தோட இருந்து தபஸ்ல இருக்கணும். அதுதான் இதனுடைய முக்கிய காலம். அதை வெளிப்படையா நம்ம சன்னியாசிகள் இடத்துல, பரமஹம்சால இடத்துல பார்க்கிறோம். எல்லா சன்னியாசிகளும் இந்த குரு பரம்பரைய இன்றைக்கு பூஜை பண்ணிட்டு வருவா. நம்மளும் அந்த பரம்பரையை பூஜை பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அந்த ஞானிகளுக்கே, பரமஹம்ச ஜீவன் முக்தர்களுக்கே குரு பரம்பரையை பூஜை பண்ண வேண்டிய ஒரு நியமம் இப்ப இருக்கும் பொழுது நம்மளுக்கு எல்லாம் கேட்கணுமா என்ன? நான் ஆச்சாரியால் சொல்றால், யாவதாயு சதா வந்தியா வேதாந்தா குருஹு ஈஸ்வரஹா. ஆயுஷ்கால பரியந்தம் நம்ம வந்தனம் பண்ணிட்டே இருக்கணும். யார 3 பேரை, இன்னும் வேதாந்த சாஸ்திரத்தையும் அதை உபதேசம் பண்ணக்கூடிய அந்த குருவையும், இதை அனுகிரகம் பண்ணி கொடுத்த அந்த ஈஸ்வரனையும் வந்தனம் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம இன்றைக்கு பண்ணினது. நம்ம குருடைய சரணத்துல இருந்து நம்ம தியானம் பண்றது எதுனால் குரு சரணத்தை தான் நம்ம தியானம் பண்ண முடியும். அப்ப ஏற்பட்டதான இந்த குரு பௌர்ணிமா புண்ணிய காலத்துல கார்த்தாலிருந்து ஆவஹந்தி ஹோமம் நடந்தது. இன்னைக்கு விசேஷமா நேற்று ராத்திரி தான் தெரிஞ்சது, ஆச்சாரியாளுடைய பிரதிஷ்டா தினம். ஆச்சாரியால் இங்கே பிரதிஷ்டை பண்ணினது. அதனால ராத்திரி 10 மணிக்கு தான் நினைவு வந்தது. சரி, அதனால ஆச்சாரியாளுக்கு பிரீத்தியான ஆவஹந்தி ஹோமம் பண்ணிட்டு அந்த குரு பரம்பரை சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு நம்ம சதாசிவன் ஸ்வரூபியா இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கோம். அது முக்கியமான உபாசன தேவதையா இங்கே இருக்கிறதுனால சதாசிவனை முக்கியமாக வைத்துக்கொண்டு சாஸ்திரத்தில் சொன்ன பிரகாரம் அந்த பஞ்சகமா பூஜை பண்ணுவா. குழந்தைகள் நாடகத்தில் சொன்னா பாருங்க, சதாசிவ கிருஷ்ண பஞ்சகம், அதே மாதிரி சதாசிவ பஞ்சகம், அதே மாதிரி ஆச்சாரிய பஞ்சகம், வியாச பஞ்சகம், அதுக்கப்புறம் பிரம்ம வித்யா சம்பிரதாய குருக்கள் இவால விசேஷமா ஆராதனம் பண்ணி இவா சங்கல்பம் நம்ம கேட்டோம். இந்த 4 மாச காலம் அந்த மழை பெய்கிற காலம், பிராணிகள்லாம் ஜீவிகள்லாம் கிளம்பிடும் மழையில. அதனால தன்னால எதுக்கும் உபதிரவம் இருக்க வேண்டாம், அதனாலே நம்மளுக்கு எதுவும் உபதிரவம் இருக்கக்கூடாது. அதனால ஒரு இடம் நிற்காத சஞ்சாரம் பண்ணக்கூடியதான பரிவிராஜகர்கள் இந்த 4 மாச காலம், அதுவா மழை காலம் 4 பட்சம், அதுதான் இங்கே சங்கல்பத்தில் வச்சுட்டு இருக்கு. 2 மாதம் 4 பட்சம். அந்த சமயத்துல வெளியில போகாத ஒரே இடத்துல இருந்து வேதாந்த விசாரம் 12 சிஷ்யாளுக்கும் தன்னை ஆசிரிச்சு வரவாளுக்கு அந்த வேதாந்த பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடியதான இந்த சமயத்துல நம்ம எல்லாரும் அப்பப்போ இந்த சன்னதியில வந்து வேதாந்த சிரவணம் பண்ணி நம்ம கிருத்தார்த்தர்களாக நம்ம ஆகணும். பகவான் அனுகிரகம் பண்ணட்டோம்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உபாசகானாம் யதுபாசனீயம்
उपात्तवासं वटशाखिमूले तद्धामदाक्षिण्यजुषा स्वमूर्त्यां जागर्तु चित्ते मम बोधरूपम् श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अन्तर्यस्य महिर्वितूततिमिरं ज्योतिर्मयं शाश्वतं स्थानं प्राप्य विराजते विनमतामज्ञानमुन्मूलयन् पश्यन् विश्वमपीदम् उल्लसति यो विश्वस्य पारे परः तस्मै श्रीरमणाय लोकगुरवे शोकस्य हन्त्रे नमः. ரொம்ப நேரம் பேச மாட்டேன். குரு பௌர்ணமிங்கிற ஒரு சுபதினம் இன்னைக்கு. நம்ம எல்லாமே அத்தியாத்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துன்னு இருக்கிறவாங்க. அத்தியாத்ம வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னாலே ஏதோ ஒரு சாதனையை ஆசிரியிச்சுண்டு வாழக்கூடிய வாழத்தான் நம்ம அத்தியாத்மம்னு சொல்ல முடியும். சம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். அந்த மாதிரி வாழக்கூடிய வாளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தினமாக நம்ம இந்த குரு பௌர்ணமியை வச்சுருக்கோம். வியாசரோட, பகவான் வேதவியாசரோட ஜெயந்தி. அப்படியாக இந்த குரு பௌர்ணமியை ஆரம்பிக்கிறது. ஏன்னா குரு அப்படிங்கிற ஸ்தானம் அவருக்கு தான். எல்லாருக்கும் அவர் குரு. எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் எல்லாருக்கும் வியாசர் வேணும். அந்த வேதவியாச பகவான் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம்னு சொல்லுவாங்க. நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கோ எல்லாம் வியாசரோட உச்சிஷ்டம் தான். உபனிஷத் காலத்துக்கு அப்புறம் எல்லாமே அவரோட உச்சிஷ்டம் தான். பிரஸ்தானத்திரயம்னு சொல்கிறதுல உபனிஷத் மட்டும் பூர்வம், மீதி எல்லாமே வியாசரோடது தான். பிரம்மசூத்திரங்களாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும். பகவத்கீதை கிருஷ்ணன் உபதேசம் பண்ணினாலும் சங்கராச்சாரியர் சொல்கிறார், சர்வஜனான கிருஷ்ணன் உபதேசம் பண்ணினது சர்வஜனான பகவான் வேதவியாசன் சப்தபிஹி ஸ்லோகசதைஹி உபநிபபந்தா. 700 ஸ்லோகங்களால் கட்டினாராம். கட்டி நமக்கு கொடுத்துருக்கார் ஒரு மாலை மாதிரி. அங்கே ஒரு இடத்துல தான் சங்கராச்சாரியர் அகம், நான் அப்படின்னு சொல்கிறார் கீதையில். வேறு பாஷ்யத்தில் எங்கேயுமே அது இருக்கிறதா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அகம் வியாக்கியாசியாமி வேறு எங்கேயும் பாஷ்யத்தில் இருக்கிறதா தெரியலை. கீதா பாஷ்ய ஆரம்பத்தில் சொல்கிறார், சர்வஜனான கிருஷ்ணன் உபதேசம் பண்ணான், சர்வஜனான வேதவியாசர் அதை நமக்கு கட்டி கொடுத்தார். அந்த கீதையில் நம்ம சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஏதோ அர்த்த நிர்தாரணம் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இந்த பண்ணுறவர் யார்? அவரும் அப்போ சர்வஜனாக இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த சர்வஜத்துவம் இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸோடு சொல்கிறார் அதில், விவேகதா அர்த்த நிர்தாரணம் கரிஷ்யாமி அப்படின்னு. அப்போது பகவான் வேதவியாசரோட ஜெயந்தியை
ஆஷாட புனர்வசு, ஆஷாட மாதம், நம்ம ஆடி மாதம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆஷாட மாத புனர்வசு நட்சத்திரத்தை, ஆஷாட பௌர்ணமியை நம்ம குரு பௌர்ணமியாக ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கோம். பகவானோட புனர்வசு இதுவும் உள்ளே வந்துடுது எனக்கு. ரமணாசிரமத்தில் ரொம்ப வருஷம் இந்த ஆஷாட புனர்வசுலேருந்து ஆரம்பித்த பிரவச்சனம் உள்ளது 40 நடந்துட்டு இருந்தது. அதனால் அந்த ஆஷாட புனர்வசுன்னு வந்துடுது. அப்போது இந்த குரு பௌர்ணமி, சாதுர்மாசியம், 2 விஷயம் நீங்கள் இப்போ கேட்டேன். சாதுர்மாசியம்னா சரியாக பார்த்தா 4 மாதம் இல்லையா? யாரோ கேட்டால் இது 4 மாதம் சொல்லி நீங்கள் என்ன 2 மாதம் நிறுத்தி விடுறேன். 4 மாதம்தான் இருக்கணும். நார்த்துலாம் 4 மாதம், நிறைய சம்பிரதாயங்களில் 4 மாதம்தான். ஆனால் நம்ம தட்சிண திக்கில் ஒரு சம்பிரதாயம் பக்ஷாவை மாசா அப்படின்னு வேதம் சொல்கிறதுனால 4 பக்ஷங்களை மாதம். ஆனால் சரியாக சொல்லப்போனால் இந்த குரு பௌர்ணமியிலேருந்து தான் சாதுர்மாசியங்கிறது கிடையாது. பிராயேண பிராவிருஷி பிராணி சங்குலம் வர்த்தும திருஷ்யத்தே. இந்த சாதுர்மாசி இப்போ ஒரு ஸ்லோகம் சொன்னோமே, அந்த ஸ்லோகம் என்னென்னா, இந்த மழைக்காலம் ஆரம்பிக்கிற போது எங்கே பார்த்தாலும் பிராணிகள் இருக்கும், நிறைய பிராணிகள் இருக்கும். அதனால் அதஹா தேஷாம் அஹிம்சார்த்தம், அவளை ஹிம்சிக்காமல் இருக்கிறதுக்காக 4 மாதம் நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு யதிகள் சொல்கிறார். நீங்கள் இப்போ ஜெயின்ஸ்ட்டை பார்த்தா இது ரொம்ப சதுர்மாசம்னு என்ன சொல்லுவாள், அதுக்கு சவ் மாதம். அந்த ஜெயின்ஸில் அவளுக்கு ரொம்பவே இதோட ப்ராக்டிஸ் உண்டு. அவள் எந்த பிராணி ஹிம்சிக்கப்படாதுங்கிறதுக்கு தான் இங்கே துணியெல்லாம் வச்சுட்டு சஞ்சாரம் பண்ணுறதெல்லாம் பார்ப்பேன். ஏன்னா பிராணி ஹிம்சை பண்ணப்படாது. எந்த சந்நியாசிக்கு முக்கியமாக அந்த மந்திரமே எங்கிட்டேருந்து இனிமேல் எந்த பிராணியும் பயப்படப்படாது, எங்கிட்டேருந்து யாருக்கும் ஒரு ஹிம்சை இருக்கப்படாது. அத்வேஷ்டா சர்வபூதானாம் அபயம் மத்தா, எங்கிட்டேருந்து பயம் இல்லை நம்மளுடைய. அபயம் சர்வபூதேபியா, சர்வபூதானாம் அப்படிங்கிறது இங்கே எதிக்கி. யாருக்கும் நம்ம எங்கிட்டேருந்து பயம் வரப்படாது. அப்படின்னா அஹிம்சா பிரதிஷ்டா அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறார். யாருக்கிட்டையும் கோபம் வரல வச்சுக்கோ, வெறுப்பு துவேஷம் எதுவும் உள்ளே வரலன்னா, வெளியில் ஹிம்சிக்காமல் இருந்தால் மட்டும் போகாது. பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு போஜவர்த்திலேயோ எதுலேயோ இருக்குது, உள்ளே மற்றவாக்கிட்ட பொறாமல் வந்துவிட்டாலே ஹிம்சை பண்ணியாச்சான். அசூயை வந்துட்டானாலே அவளை ஹிம்சை பண்ணியாச்சு. யாரையோ எங்கேயோ நினச்சின்னு நம்ம வெறுத்தாலே ஹிம்சை பண்ணியாச்சு. அப்படி எதுவும் இல்லைன்னா உள்ள சரியான ஒரு பிரேமை, ஒரு லவ், உண்மையான அன்பு இருக்கானா சர்வ பிராணிகளும் அதை சென்ஸ் பண்ணும். அதை அவள் எப்படியோ சென்ஸ் பண்ணுவாள். அவளுக்கும் நம்மக்கிட்ட பயமே இருக்காது, எந்த விதத்துலேயும் பயப்பட மாட்டாள். ஒரு சுவாமிகள், எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமிகள் இருந்தார். அவர் சும்மா ஒரு நாய் உள்ளே அவர் பிச்சை வச்சிருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். அவர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணார்னா, ஒரு குச்சி எடுத்துட்டு, இது நான் பார்த்த சீன், அது குச்சி எடுத்துட்டு அந்த நாயை விரட்டுறதுக்கு போனார். அந்த நாய் என்ன பண்ணிட்டுருந்தா, அந்த குச்சியை அவர் கையிலேருந்து பிடுங்கி தூரத்தை கொண்டு போட்டுட்டு வந்து அவர் சொல்கிறார், காட்டுறது பாரு, கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஏன்னா அதுக்கு தெரியவா, அடிக்க மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், சும்மா காட்டுறான் மட்டும்தான். அப்போது அபயம்ங்கிறது முக்கியமான ஒரு தர்மமாக இருக்கிறதுனால இந்த 4 மாதத்துக்கு மட்டும் ஹிம்சிக்கப்படாதுன்னு இல்லை. ஒரு மதத்தில், எந்த மதம் நான் சொல்லப்படாது, நீங்களே புரிஞ்சுக்கணும். ஒரு மதத்தில் சொல்கிறா, இந்த 4 மாதம் அவளுக்கு உண்டு. இந்த 3 மாதமாக இன்னொன்று, அந்த 3 மாதத்தில் நீங்கள் கொள்ளையடிக்கப்படாது அப்படின்னு ஒரு நியமம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
அப்போ மீதி இருக்கிற மாதத்துல எல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு ஆகிடுது இல்லையா? அது மாதிரி நினச்சிக்கப்படாது, எப்பவுமே பண்ணப்படாது. இந்த சமயத்தில் அதுக்கு ப்ராக்டிஸ். இந்த சமயத்தில் நீங்கள் நிச்சயமாக யாரையும் மறுக்கப்படாது, யாரையும் ஹிம்சிக்கப்படாதுங்கிறது இந்த சாதுர்மாசிய கால சங்கல்பம். ஆச்சா? இப்போது தீட்சிதர் ஒரு விஷயம் சொன்னார், இது கிரகஸ்தாளுக்கு சன்னியாசிகளுக்கு மட்டும் நினச்சிக்கப்படாது. சன்னியாசிகளுக்கு மட்டும் சன்னியாசிகளுக்கு ஒரு ஸ்பெஷல் விரதம் இது. இப்போ சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சன்னியாசிகளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, சில பேர் நினச்சிக்கிறா சன்னியாசிகளுக்கு தபஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற டைம் ஆக்கும் சாதுர்மாசியன்னு நினச்சிக்கிறான். சன்னியாசிகளுக்கு தபஸ் கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுவும் அத்வைத சம்பிரதாயத்தில் சன்னியாசிக்கு சரியாக பார்த்தா தபஸ் கிடையாது. அவள் ஞானிகளை தான் நம்ம சன்னியாசிகள்னு சொல்லுறோம். அவள் சுதந்திரமாக சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பாள். அவள் தபஸ் ஞானம்தான், ஞான தபஸு தான். இந்த 4 மாதம்தான் அவளுக்கு கொஞ்சம் தபசு குறைச்சல். என்னன்னாக்கா அவள் கிரகஸ்தாள் கிட்டக்க உட்காந்துப்பாள். தே மேக் தம்செல்ஸ் அவைலபிள். அப்போ சத் சங்கம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு இடத்துல கிடைக்கும் அவளை. எல்லாரும் சேர்ந்துட்டு அவள்கிட்ட சிரவணம் பண்ணுறதுக்கும் அத்தியாத்ம விஷயங்கள் கேட்குறதுக்கும் உபதேசம் கிடைக்கிறதுக்கும் எல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்கும். இது பழைய காலத்துக்காரையும் சொல்கிறேன், எங்களையெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க. அப்போ பழைய காலத்துக்காரன் சொல்கிறேன், அவள் எங்கேயோ சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாள். அந்த டைமில் ஏதோ ஒரு கிராமத்தில் கிராமைகராத்திர விதி இல்லாட்டா 3 ராத்திரிக்கு மேலே ஒரு இடத்துல தங்க மாட்டான். இப்படியெல்லாம் விதி பழைய காலத்தில். 7 ராத்திரி இல்லாட்டா இப்படியெல்லாம் ஒரு தபஸ் காலத்தில் அப்படி இருக்கிறதுன்னு ஒரு விதி. எங்கேயுமே ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு, நிசங்கமாக இருக்கிறதுக்கு இப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பாள். ஒரு ராத்திரிக்கு மேலே ஒரு இடத்துல தங்க மாட்டாள், அப்படியெல்லாம். அப்போது அவள் ஒரு 4 மாதம் ஒரு இடத்துலையே இருந்து, ஏன்னா மழையினால் பிராணிகளுக்கு ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், யாத்திரை பண்ணுற கஷ்டம். ஏன்னா நதிகள்லாம் ஃபுல்லாக இருக்கும், எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு இடத்துல தங்கிறது. அந்த தங்கறத அவள் சொல்கிறது தான் இப்போ ஸ்லோகம் சொல்லிது இல்லை. அதனால் நாங்கள் எங்களுக்கு தடை இல்லையானால், இதுதான் சொல்கிறாங்க சன்னியாசிகளை. சொன்னால் அசதி பிரதிபந்தகே, ஏதாவது தடை வந்துவிட்டானா கிளம்பி போக வேண்டியது. பிரதிபந்தம் ஒப்ஸ்டக்கிள் எதுவும் இல்லையானால் இந்த இடத்துல நாங்கள் தங்குறோம் அப்படிங்கிற. அப்போ அந்த ஊர் கிரகஸ்தாலாம், இப்போ மீதி எல்லாரும் வாங்கி ஒரு ஸ்லோகம் சொன்னாலே அந்த ஊரில் இருக்கிற கிரகஸ்தர்கள் பக்தர்கள் சொல்கிறா, நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எங்களுக்கு சத்சங்கம் கிடச்சிருக்கேன், எங்களால் முடிஞ்ச அளவு பக்தியோடு நாங்கள் கைங்கரியம் பண்ணுறோம். நாங்கள் என்ன சன்னியாசிக்கு என்ன கைங்கரியம் பண்ணுறது, ஏதோ பிக்ஷை என்னென்ன காணிக்க என்ன மாதிரி பண்ணணுமோ நாங்கள் எல்லாம் பண்ணுறோம், எங்களால் முடிஞ்ச அளவில் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் சௌக்கியமாக எங்கள் ஊரில் தங்குங்கோ அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் நமக்கு ஒரு அந்த ஆதர்ஷத்துக்காவது நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்படியெல்லாம் அக்கா அந்த யதி தர்மமும் கிரகஸ்த தர்மமும். ஆனால் கிரகஸ்தனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மச்சாரியை பொறுத்த வரைக்கும், நான் இப்போ இந்த சாதுர்மாசியம் சந்நியாசாசிரமத்தில் தான் அனுஷ்டானம் பண்ணியிருக்கேங்கிறது கிடையாது. பிரம்மச்சாரியாக இருக்கிறதையே 4 மாதம், சம்டைம்ஸ் 1 வருஷம் ஒரு இடத்துலையே எங்கேயும் போகாமல் இருந்து மௌனம் ஜபம் எல்லாமே இருந்திருக்கேன். நிறையா 9 மாதம் அப்படியெல்லாம் இருந்திருக்கேன். ஒரு காலத்தில் எங்கேயுமே போகாமல் ஒரே இடத்துல இருக்கிறது, மௌனமாக இருக்கிறது, இத்தனை ஜபம் பண்ணுறதுங்கிற ஒரு நிஷ்டை வச்சுக்கிறது, ஆகார நியமம், ராத்திரி ஆகாரம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் சின்ன வயசில். இப்போ இருக்கிறத விட அன்றைக்கி இன்னமும் பலம் இருந்தது. அதனால் அப்படி பூர்வ ஆசிரமத்தில் அப்போது இந்த சாதுர்மாசியம் விதியெல்லாம் தெரியாது. இப்போ தீட்சிதரை சொன்ன மாதிரி 1 மாதம் காய்கறி இல்லாமல் இருக்கிறது, பால் இல்லாமல் இருக்கிறது, ஆகார நியமம் கம்மியாயிடும் ஆகாரம், அதுதான். அப்படியெல்லாம் பூர்வ இதுலேயே இருந்திருக்கேன். அப்போது ரொம்ப அழகான ஒரு விஷயம், ஒரு மெசேஜ், ஒரு சந்தேஷம் என்னென்னா, எல்லாருக்கும் ஏதாவது தீட்சை கிடச்சிருக்கும், நமக்கு ஒரு மந்திரோபதேசம் ஏதாவது கிடச்சிருக்கும். அதெல்லாம் இந்த 4 மாதம் ஒரு நிஷ்டை வச்சுட்டு பிரதி தினம் நான் இவ்வளோ ஜபம் பண்ணுவேன்,
கீதையில் ஒரு அத்தியாயமாவது பாராயணம் பண்ணுவேன். இல்லை ரமண பகவானோட 108 தினமும் பிரதிதின பாராயணம் கையில் வச்சுக்கிறது, பாராயணம் பண்ணுவேன். வாரத்தில் ஒரு நாள் மௌனம் இருக்கிறது, இல்லாட்டா பிரதிதினம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மௌனம், பேசாமல் இருக்கிறது, மௌன விரதம் இருக்கிறது. இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசிப்ளின், பிராணாயாமாதிகளோ ஜபமோ ஆகார நியமம், முக்கியமாக ஆகார நியமம், இதெல்லாம் பிரதிதினம் ஒரு டிசிப்ளின் வச்சுட்டு இந்த மாதம் அது எப்படின்னாக்கா இப்போது குருக்கிட்டையோ யாராவது பெரியவாக்கிட்டையோ சொல்லி வச்சுட்டானா அதுக்கு ஒரு பலம் இருக்கும். நான் இதை பண்ண போகிறேன், ஏன்னா அவள் அப்புறமா கேட்பாளோ இல்லையோ. அதனால இந்த 2 மாதம் இல்லாட்டா 4 மாதம் நான் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு நிஷ்டை பண்ண போகிறேன் அப்படின்னு அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கின்னு பண்ணுறது, ஒரு அனுக்தியம் வாங்கின்னு பண்ணினா அதை பூர்த்தி பண்ணணுங்கிற ஒரு பிடிப்பு இருக்கும். அப்போ இது ஒரு அத்தியாத்ம சாதனை பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு நல்ல காலம். ஏதாவது ஒரு பாராயணம், அது என்ன கிரந்தமாக இருக்கட்டும், பாகவதமாக இருக்கட்டும், கீதையாக இருக்கட்டும், இல்லை ராமாயணமாக இருக்கட்டும், வேத பாராயணமாக இருக்கட்டும், உபனிஷத் பாராயணமாக இருக்கட்டும், ஆனால் ஏதோ ஒன்று ஸ்வாத்தியாயம், பிரதிதினம் ஸ்வாத்தியாயம் ஒரு நிஷ்டை, மந்திர ஜபம் ஒரு நிஷ்டை, ஆகாரம் ஒரு நிஷ்டை. பின்ன முக்கியமாக கீதையில் சொல்கிற மாதிரி யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தச்சேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி. ஒரு மாடரேஷன் எல்லாத்துலேயுமே, ஒரு டிசிப்ளின், இதை வச்சுக்கிறதுக்கு இருக்கிற ஒரு டைம். இது ரொம்ப நம்மளை அத்தியாத்மமாக எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம். அப்போ எல்லாருக்குமே இது ஒரு தபஸ் பண்ணுறதுக்கு இருக்க ஒரு காலம். அந்த தபஸுங்கிறது நமக்குள்ளே இருக்குது. இந்த சபரிமலைக்கு மாலையெல்லாம் போட்டுக்கிறவா பாருங்க, அவளுக்கே அந்த டைமில் ஒரு சீக்ரெட் ஃபீலிங் வந்துடும், ஒரு புண்ணிய பாவம் வந்துடும், பாவன பாவம் வந்துடும். கார்த்தால் 4 மணிக்கு போனால் குளத்தில் போய் குளிச்சுட்டு வரணும், 48 நாள் விரதம் இருக்கணும்லாம் வரத, அது இன்னொரு சந்தோஷம். அந்த பிடிச்ச நிறுத்தறதுல, கண்ட்ரோல் பண்ணுறதுல, சயமத்தில் ஒரு சந்தோஷம். அப்போ அதே மாதிரி இந்த சாதுர்மாசிய காலத்தில் ஒன்றில் 4 மாதம் பண்ணுறதுனா பண்ணுங்கோ, இல்லை 2 மாதம் பண்ணினாலும் சரி. இந்த காலத்தில் ஒரு தபஸ் நமக்கு ஒரு வச்சுக்கிறது, அது நமக்கு ரொம்ப பரம உபயோகமாக இருக்கும். இப்போது தீட்சிதர் சொன்ன மாதிரி மாதம் இப்படின்னு அந்த புஸ்தகத்தை பார்த்து சில பேர் எல்லாராலையும் பண்ண முடியாது. யாரோ இப்படி சொல்லியிருக்காங்கிறதுக்காக காய்கறி சாப்பிடாமல் இருக்கிறது, சாதம் மட்டும் சாப்பிட்றது, இப்படியெல்லாம் எல்லாம் ரெடிமேடாக எல்லாருக்கும் ஒரு விரதம் எடுத்துட்டா அவள் சரீரத்துக்கு ஒத்துக்காது. அதனால் லகு ஆகாரம், ரொம்ப லகுவான ஒரு ஆகாரம் அவாவா கண்டுபிடிச்சுங்கோ. யுக்தாகாரம் தான் பகவான் சொல்லியிருக்காரு கீதையில். யுக்தாகாரம்னா அல்பாகாரமும் ஆச்சு, சாத்விகமான ஆகாரம் ஆச்சு. ஆகார சுத்தௌ சத்வசுத்தி. ரமண பகவான் ஏதாவது ஒரு நியமம் வச்சுருக்காரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பகவான் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு நியமம் ஆகார நியமம். வேறு ஒன்றுமே அவர் சொல்லலை, வேறு எந்த நியமமும் சொல்லலை. ஆகார நியமம் சரியாக இருந்தால் தியானம் சாதனையெல்லாம் கரெக்டாக நடக்கும். உள்ளே போகிற ஆகாரம் நல்லா இருக்கணும், அந்த ஆகாரம் கரெக்டாக வெளியிலையும் போகணும். இது இல்லாட்டா நீங்கள் ஜபம் தியானம் ஒன்றும் நடக்காது, சரியாக நடக்கவே நடக்காது. அதனால் இந்த குரு பௌர்ணமி நாள்லேருந்து நம்மளுக்கு ஒரு தபஸுக்கு இருக்கிற நாள், அத்தியாத்ம சாதனைக்கு இருக்கிற நாள், ஏகாந்தமாக இருக்கிறதுக்குள்ள நாள், நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக டிசிப்ளின் பண்ணுறதுக்குள்ள நாள், நம்ம ஹேபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்குள்ள நாள், இப்படின்னு வச்சுன்னா பாரு. இப்படி ஒரு நியமத்தை நாம் வரிச்சுட்டோமானால் சித்த சுத்தி உண்டாகும். நம்ம எல்லா சாதனையும் அதுக்கு தான். எல்லா சாதனையும் தன் மனசோதனம் காரியம் பிரயத்னேன முமுக்ஷுனா
விஷுத்தே சதி செய்தஸ்மின் முக்தி கரபலாயதே. மனசு சுத்தம் பண்ணிக்கணும். மனசு சுத்தம் ஆயிடுச்சுன்னா முக்தி கையில் இருக்கிற நெல்லிக்காய் மாதிரி தெரியும். ஏன்னா ஆத்மா தானே முக்தி, ஆத்மாவோட ஸ்வரூபம் தான் முக்தி. மனசு சுத்தமாயிடுத்தானா, சித்தம் சுத்தமாயிடுத்தானா, ஹிருதயத்துக்குள்ள சாட்சாத்தா அபரோக்ஷமாக நம்ம ஸ்வரூபம் நமக்கு பிரகாசிக்கும். அது பிரகாசிச்சுட்டே இருக்கு, தெரிய வரும், ஞானம் வந்துடும். அந்த சித்த சுத்திக்கு என்ன யத்னம் பண்ணும்? எல்லா விரதச்சரியங்களும் அதை முன்னால் வச்சுட்டே தான் பண்ணியிருக்கு. எல்லா டிசிப்ளினும் அதை முன்னால் வச்சுட்டு தான் எப்படியாவது நம்மளை பரிபாகப்படுத்தி எடுக்கணும். அது ஒரு பெரிய வேலை நம்மக்கிட்ட இருக்குது. பிரயத்னேன அப்படின்னு பகவத்பாதால சொன்னோம். பெரிய யூ புட் ஆல் யுவர் எஃபர்ட் இன் தட் லைன். அதுக்கு ஒரு சங்கல்பம் வேணும், ரிசால்வ். அந்த ரிசால்வ் சங்கல்பம் எடுத்துக்கிறது தான் நம்ம வேதம் சொல்கிறோம். தன்மே மன சிவசங்கல்பம் அஸ்து. சிவசங்கல்பம்னா மங்களமான சங்கல்பம். ஒரு நல்ல சங்கல்பம் எடுத்துக்கிறேன் நான். இப்போ அந்த சங்கல்பம் என்ன? இந்த 4 மாதம் எப்படியோ மனசை சத் சங்கத்தில் இல்லாட்ட நம்ம இருக்கிற நிலையிலேருந்து அதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் தபஸ். தபஸ்ன்னு சொல்கிறோமே, தபஸ்னா நமக்கே ஃபீல் பண்ணுவோம், நம்ம ஒரு தபஸில் இருக்கும். ஒரு ஒரு ஃபீல், ஒரு நமக்கே நம்மளை ஒரு பவித்திரமாக தோணும், ஒரு சாந்தி இருக்கும் உள்ள, ஒரு நிശ്ചலதா இருக்கும் உள்ள, ஒரு சௌக்கியமாக ஒரு சந்தோஷம் இருக்கும் ஹிருதயத்துக்குள்ள. தபஸோட லட்சணம் அதுதான். தபஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னுமே அடுத்த வருஷத்துலேருந்து இந்த பக்கமே வரப்படாதுன்னு தோணினா அது தபஸ் இல்லை. தபஸ்னா என்னன்னா, உள்ள நீங்கள் தப்பாங்கிற சப்தத்தை திருப்பி போடுங்க. என்னாச்சு பார்த்தா இல்லையா? கீழ் விழுந்துடும். இந்த பதிதமான அவஸ்தையிலேருந்து எது நம்மளை மேலே தூக்கிறதோ அதெல்லாம் தபஸ். தபோ பிரம்மேதி தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு ராமாயணம் தொடங்குறது. தபஸும் சுவாத்தியாயம். அப்போ தபஸுங்கிறது ஜபத்தை தபஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு சாதனை. வேறு எதுவும் பண்ண முடியாட்டாலும் ஒரு மந்திர ஜபம்ங்கிறது ஒரு தபஸ். மந்திர ஜபம் தீட்சையோ ஒன்றும் இல்லாட்டா கூட பகவன் நாமத்தை ஜபம்ன்றதுங்கிறது ஒரு தபஸ். நிரந்தர சிம்பிளாக பண்ண முடியாத ஒரு தபஸ் அது. காத்தாலேருந்து ராத்திரிக்குள்ளே இவ்வளோ ஜபம் பண்ணுவேன். மனசு அநேக சித்தவృத்திகளை அலைஞ்சிட்டு இருக்கோ இல்லையோ, அதை ஒரே ஸ்பந்தனமாக ஹிருதயத்துக்குள்ளே நிறுத்துறதுக்கு பேர் தான் ஜபம். ஸ்பந்தன சாதனாம்பாளுக்கு. இந்த காஷ்மீர சைவத்திலாம் அவள் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பந்தன சாதனை. அப்படி அந்த ஸ்பந்தன சாதனை தான் ஜபம். ஒரே துடிப்பு உள்ள மனசு. அதுக்கு நீங்கள் சுத்தமாக இருக்கணும், குளிக்கணும், இந்த டைமில் தான் பண்ணலாம், இந்த டைமில் பண்ணப்படாது, இவா தான் பண்ணலாம், இவா பண்ணப்படாது, ஒன்றும் கிடையாது. வேலை பண்ணிட்டு இருக்கிறதையே உள்ளே ஓடிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஸ்பெஷல் டைம் கூட வேண்டாம். அதுக்கு ஒரு பகவானோட நாமத்தை உள்ளே எடுத்துட்டு, அதுக்கு மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டு. ஒரு யோகினி அம்மா இருந்தா, அவள் எழுதின ஏக மந்திரம் ஜபிக்கேணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. ஒரே ஒரு மந்திரம், கன்ஃபியூஷனே இல்லை. ஒரு வால்மீகி எங்கேருந்து வந்தார்? மரா 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 மரான்னுட்டு பெரிய மகர்ஷி ஆயிட்டார். ராமான்னு கூட சொல்ல வரல அவருக்குன்னு சொல்கிறா இல்லையா? அவருக்கு மரா மரா மரான்னு தீட்சை கொடுத்தாடும். அப்போது ராம 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 இந்த மந்திரத்தை எடுத்துட்டாலும், இல்லை சிவசிவா அப்படி நாமத்தை எடுத்துட்டாங்க, இல்லை பஞ்சாட்சரமோ அஷ்டாட்சரியோ துவாதசாட்சரியோ ஏதாவது ஒன்று. நான் இப்போ இன்னைக்கு காத்தாலேயே அருணாச்சல சிவ பாடணும்னு சொல்ல காரணம், எங்கேயோ போய் ஒரு இடத்துல ஒரு ஸ்ரவணம் கேட்டப்போ அப்போ தோணித்து, எந்த சத்சங்கமாக இருக்கணும் ஆனாலும் ஒன்றும் இல்லாட்டா கூட இந்த நாம சங்கீர்த்தனம் பகவான் உபதேச சாரத்தில் சொன்னால் உத்தமஸ்தவம் அப்படின்னா, உத்தமஸ்தவாது உச்சமந்தத சித்தஜம் ஜப தியானம். உச்சமாக ஒரு நாமத்தை கீர்த்தனம் பண்ணுறது. அப்போ இந்த சத்சங்கம் முடிஞ்சு போகிற போது சில பேருக்கு, யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த கீர்த்தனம் உள்ள துடிச்சிடும், அந்த கீர்த்தனம் உள்ள ஸ்புரிச்சிடும். ஏன்னா பகவான் எடுத்து கொடுத்தது அது. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலம். அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய அருணாச்சலம். அந்த அருணாச்சல ஸ்மரணம் உள்ளே வந்துடுத்தானாலே அகங்காரம் உள்ளேருந்து போயிடும், இந்த அஜ்ஞானம் உள்ளேருந்து போயிடும், ஜீவபாவம் உள்ளேருந்து போயிடும், மனசு நிர்மலமாயிடும்.
அதனால் பகவன் நாம ஜபம் ஒரு மந்திர ஜபம் அது இப்படி பழகணும். ரொம்ப சிம்பிள் சாதனை. நீங்கள் அதுக்கு ஒன்றும் ஸ்கூலில் படிக்க வேண்டாம், எழுத வாசிக்க தெரிய வேண்டாம், ஒன்றுமே தெரிய வேண்டாம். டைம் கிடச்சா கொஞ்ச நேரம் கிடச்சதானா உங்களுக்கு ஜபம் பண்ணலாம். இப்படி ட்ரெயின் தான் பண்ணணும், உங்களை டிசிப்ளின் தான் பண்ணணும், ட்ரெயின் தான் பண்ணணும். ட்ரெயின் பண்ணி லாஸ்ட்டில் லக்ஷ்மண சுவாமின்னு இங்கே நாங்கள்லாம் லக்ஷ்மண மாமாவும் கூப்பிடுவோம். அவர் இங்கே இருந்தார். அவர் சொல்லுவார், நான் தான் வேதாத்தியனெல்லாம் பண்ணியிருக்கார். அவர் பின்னால் சொல்லுவார், புருஷ சூக்தமெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் சொல்லுவார், புருஷ சூக்தம் பண்ணுற நேரத்தில் எனக்கு ஒரே இத்தனை ஜபம் பண்ணலாமே, ருத்ரன் சொல்கிற நேரத்தில் எனக்கு இவ்வளோ ஜபம் பண்ணலாமே, எல்லாமே நின்று படுத்து. காத்தால் இந்த குழந்தைகள்லாம் பார்த்துருக்கான். காத்தால் 7 மணி ஆனால் இங்கே வந்து நான் சொல்லுவேன் லாக்இன் பண்ணுறதுக்கு வந்திருக்காருன்னு சொல்லுவேன். அப்புறம் லாகின் தானே, லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணுறதுக்கு காத்தால் இங்கே வந்து பிள்ளையார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவார். எதுக்குன்னா 35 லட்சம் ராமநாம 35,000 ராமநாம ஒரு நாளைக்கு ஜபம் பண்ணோம். அப்போ பஞ்சாட்சர ஜபம் பண்ணோம். அந்த 35,000 பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணி இங்கே பிள்ளையார்கிட்ட அவர் என்ன சொன்னார், 33,000 பஞ்சாட்சர ஜபம். ஒரு நாளைக்கு இங்கே ஸ்புரிச்சது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவார். அது ஒரு நாளைக்கு அது ஒரு சீக்கிரட் என்கிட்ட சொல்லவும் செய்தார். அதாவது ஒன்றில் நமக்கு பெரியவா யாராவது இருக்கணும், இல்லாட்டா ஏதாவது தேவதைகளை ஒத்துக்கணும். அந்த தேவதை நம்மகிட்ட சொல்லிவிட்டுன்னு ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துவிட்டானா பின்ன விடவே மாட்டேன். ஏன்னா அந்த தேவதை பார்த்துட்டே இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குமோ இல்லையோ. அதனால கார்த்தால் இங்கே வந்துட்டு போவார். அப்புறம் ஒரு 12 மணி நேரத்தை திரும்ப வருவார். எல்லாமே எல்லா நாளைக்கும் ஒரே போல் அவருக்கு பண்ணணும், மாற்றி பண்ணவே கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் சில சமயத்தில் அத்தியாத்மமாக அடம் பிடிக்கிறவா இருக்க பாருங்க, அவளுக்கு அவள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் அந்த விஷயம். மற்றவா பாடுபட்டு திண்டாடி தெருவில் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு அவர் இங்கே வந்தார். வாத்தியார் தெரியாமல் என்ன பண்ணார், ஒரு குடத்தில் தண்ணி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க பிள்ளையா இருக்குங்க அவர்கிட்ட. அடுத்த நெல்லேருந்து மாமா வரத்த வாத்தியார் குடமாயிட்டு இங்கே இருக்கணும், இல்லாட்டா அன்னத்தை வாத்தியாரோட காரியம் அவ்வளோதான். அது பிள்ளையார அலங்காரம் பண்ணி வச்சாலும் வாத்தியார் பயந்துட்டு எல்லாத்தையும் அவுத்து வச்சு குடத்தில் தண்ணியோடு நின்றுருப்பாங்க அபிஷேகத்துக்கு கொடுக்கறதுக்கு. ஏன்னா வேறு வழி கிடையாது, அந்த டைமில் பண்ணி ஆகணும். ஹரிவாத்தியார் ஒரு நாளைக்கு இங்கே உட்காந்துட்டுருக்கார். அவர் அந்த வர சமயம் ஒரே வழியில் தான் வருவார். அது என்னன்னாக்கா ஓரோ ஸ்டெப்லேயும் இவ்வளோ ஜபம் நடக்கணும், ஓரோ கால் வைக்கிறது இவ்வளோ பஞ்சாட்சர ஜபம் நடக்கணும். அந்த ஒரே வழி. அங்கேருந்து அந்த கிச்சன்லேருந்து வெளியில் இறங்குறபோது இப்படி ஆகாசத்தை பார்த்து சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம், ஆகாசம் அதெல்லாம் நடக்கும். எல்லாமே அது மாதிரி தான். இப்போ ஒரு நாளைக்கு இப்படி வந்தால் ஹரிகணேஷ் வாத்தியார் இப்படி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். ஆஹா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்க்குற மாதிரி இந்த சர்வாத்ம பாவம்னு சொல்லுவாங்க, எல்லா இடத்தையும் திவ்யம் பார்க்குற மாதிரி தான். ஆனால் அடுத்த நாள்லேருந்து அந்த 2 கம்பிக்கு நடுவில் அங்கேயே அவர் உட்கார்றார். பக்கத்து கம்பி கிட்டக்க உட்கார்ந்தா கூட திட்டு கிடைக்கும். அப்போ என்னாச்சு, அப்போ அப்படி ஒரு ஜபனிஷ்டை. ஒரு உற்சவம் நடந்து பட்டாசெல்லாம் வைக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு நிஷ்டை இருந்தது. அந்த நிஷ்டை எதுக்குனாக்கா அவளுக்கு எல்லா காரியத்துலேயும் அந்த ஒரு நிஷ்டைன்னா ஜபம் நடக்கணும், அத்தியாத்ம சாதனை நடக்கணும். அப்போது நமக்கு பண்ண முடியாத ஒரு விஷயம் அது. நம்ம சித்தசுத்திக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அத்தியாத்ம சாதனை பக்தி பண்ணணும். குரு பக்தி பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம். பகவானோட பக்தாளில் எல்லாருமே குரு பக்தி பண்ணவா தான். முருகனாராக இருக்கட்டும், முதல்ல பெரிய சிவபக்தராக இருந்தார். திருவாச்சகம் படித்து மாணிக்க வாசகர் மாதிரி அவருக்கு பாவம். அவருக்கு அப்படியே பகவானை பார்த்ததுக்கப்புறம்
அந்நிய தெய்வம் தொழா தெய்வ கற்புடையோன் அப்படின்னா, இன்னொரு தெய்வம்ங்கிறதுக்கு வழிபடுறதுக்கு இல்லைங்கிற மாதிரி அப்படி ஒரு கற்பு, ஒரு சாரித்திரியம் வந்துடுதான் பகவான்கிட்ட. அப்படி ஒரு பக்தி அவளுக்கெல்லாம், முருகனாராக இருக்கட்டும், விஸ்வநாத சுவாமியாக இருக்கட்டும், குஞ்சு சுவாமியாக இருக்கட்டும், அவளெல்லாம் பகவானை பார்த்த உடனே அவளுக்கு பகவானே அவளுக்கு சர்வஸ்வமாயிடுது. ஜானகி மாதாவோட ஒரு பிரசித்த பாட்டே உண்டு, குரு பக்தி செய் மனமே அனுதினமும் குரு பக்தி செய் மனமே, குரு பக்தி செய்தால் ஜீவன் முக்தி எய்திடலாம் அப்படின்னு அந்த பாட்டோடுது. குரு பக்தி செய்தால் ஜீவன் முக்தி எய்திடலாம். ஏன்னா இந்த குரு பக்தி செய்ய, குருவுக்கு சரணாகதி பண்ணால் அகங்காரம் போயிடும். ஈஸ்வரன், குரு, ஆத்மானு மூணு விஷயத்தை சொல்கிறா. மூணு ஒன்று தான். அகண்டமாக இருக்கிற தத்துவத்தை குரு அப்படின்னும் ஈஸ்வரன் அப்படின்னும் விகல்பம் தான் தோன்றுறது. அது அவசானமாக பார்த்தா ஆத்மா தான். ஆத்மாவைத்தான் வெளியில் குருவாகவும் ஈஸ்வரனாகவும் எல்லாம் பஜனை பண்ணுறார். ஆனால் அது லாஸ்ட்டில் தனக்குள்ள தன்னோட ஆத்மஸ்வரூபமாகவே ஸ்வஸ்வரூபமாகவே பிரகாசிக்கும். வாஸ்தவமாக ஜீவிதத்தை ஒரு பூர்ணம் பண்ணக்கூடியது அப்போ தான். முதல்ல எல்லாரும் ஈஸ்வர பக்தி தான் பண்ணணும். அப்புறம் அந்த குருவோட கான்டாக்ட் நேரடியாக வந்துடுத்தானா அந்த குரு தத்துவங்கிறது நமக்கு ரியல் ஆகிடுறது, ரொம்ப வாஸ்தவம் ஆகிடுறது. அது அப்படி வரத்த நமக்கு ஈஸ்வரனுங்கிறது ஒரு நம்பிக்கையில் இருக்குது, ஒரு பிலீஃபில் இருக்குது இல்லையா? ஒரு ஏதோ இருக்கார் ஈஸ்வரன், நம்பணும் அப்படின்னு. குருங்கிறதோ நமக்கு பிரத்யக்ஷமாக நம்ம முன்னால் பார்க்கக்கூடிய ஒரு யாதார்த்தியமாக சத்தியமாக வருது. அடுத்த ஸ்டெப்பு ஆத்மாங்கிறது நமக்கு அனுபவமாக போய்விடுறது. நமக்கு வெளியிலே ஒன்றும் பார்க்கக்கூட வேண்டாம், அது நமக்குள்ள ஆத்மஸ்வரூபமாகவே அனுபவமாகவே போய்டுறது. அப்போ பின்ன என்ன, வெளியில் எதுவும் ஆசிரிக்கிறதுக்கே இல்லை. அப்போது குருங்கிறது ஆத்மனோ குருஹு ஆத்மைவ, ஆத்மாவே குரு ஆகிடுது. குரு ஆத்மாவில் மர்ஜ ஆகிடுறார், ஈஸ்வரனும் ஆத்மாவில் மர்ஜ ஆகிடுறார், சாஸ்திரமும் ஆத்மாவில் மர்ஜ ஆகிடுறது, எல்லாமும் ஆத்மஸ்வரூபத்திலேயே லீனமாகிடுறது. அப்போது இது இப்படி தான் வாழ்க்கை பூர்த்தி ஆகணும். ரொம்ப பெரிய விஷயம் சொல்கிறத விட சிம்பிளாக நமக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் முதல்ல இந்த ஜபத்தை சொன்னேன். எல்லாரும் பண்ண முடிகிற ஒரு சாதனைங்கிறதுனால இந்த ஜபத்தை சொன்னேன். ஆனால் அதோட நமக்கு தெரியும் வேதாந்த ஞானம் வேணும், ஆத்ம ஞானம் வேணும், எல்லாம் தெரியும். ஆத்ம ஞானம் வந்தாலும் என்னெல்லாம் வந்தாலும் ஒரு வாஸ்தவமான ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் நமக்கு பெரிய மகான்கள்ட்ட எல்லாம் பார்க்குறது போதும் தெரியும். அவள் சரியாக இருக்காளா இல்லையாங்கிறதுக்கு ஒரு சைன், ஒரு அறிகுறியே அவளோட ஞானம் எத்தனை வசந்ததாக இருக்குது, அவள் சாட்சாத்கார வசந்ததாக இருக்குது பார்க்குறத விட அவள் குரு பக்தி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த ஒரு எலமெண்ட் இருந்துதானா அது பூர்ணம் அர்த்தம். இப்போ பகவானை பார்த்தேன்னா, பகவானை விட பெரிய ஒரு ஜீவன் முக்தரை ஞானியை எங்கே பார்க்க முடியும்? ஆனால் தன்னோட குருவோட சரணத்தை விட்டு விலகவே இல்லை, அருணாச்சலத்தை விட்டு விலகவே இல்லை பகவான். வாழ்க்கை பூரா குற்றமுற்ற அருத்தனை குணமாய் பணித்தாள் குரு உருவாய் ஒளிர் அருணாச்சலா அப்படின்னு. அப்படி பகவான்கிட்டே பார்த்தா அந்த குரு பக்தியோட ஸ்ரைஷ்டியத்தை பார்க்கலாம். நமக்கு பகவானோட அடியார்கள்ட்ட அதே மாதிரி தொடர்ந்து வந்தது. உபனிஷத் சொல்றது, எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யேதே கதிதாகி அர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனா. யாருக்கு ஈஸ்வரன்கிட்ட பக்தி இருக்குது அதே போல் குருக்கிட்ட இருக்கோ அவனுக்கு இந்த சொல்லப்பட்ட ஞானமெல்லாம் லலிதமாக வந்துடும், சரளமாக வந்துடும். இன்னும் கஷ்டப்படாமல் அவளுக்கு சாட்சாத்காரம், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், பக்தியோ ஞானமோ யோகமோ அவள் சம்ஸ்காரத்துக்கு தகுந்தபடி எல்லாம் வந்துடும். அப்போது இதுதான் நம்ம ஹிருதயத்துக்குள்ளே அது பிரார்த்தனை பண்ணிக்கணும். சங்கராச்சாரியரோட இடத்துல சொல்கிறார், எந்த வசந்த நிலை வந்தாலும் யாவதாயு துவயா வந்தியா வேதாந்தோ குருஹு ஈஸ்வரா. நம்ம குருவையும் நம்ம இஷ்ட தேவதை ஈஸ்வரனையும் இந்த வேதாந்த சாஸ்திரத்தையும் லைஃப் டைம் பூராவும் ஆராதனை பண்ணிட்டு இருக்கணும்.
அதெல்லாம் அடைஞ்சவாள் கூட அதை காட்டி தந்துட்டே இருப்பாள். அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட அவள் அந்த ஒரு நன்றி கடன் இல்லையா. நம்ம எல்லாத்தையும் தாண்டி போனாலும் மனுஷன் இல்லாமல் ஆக மாட்டோமே. அந்த மனுஷத்துவம்னு ஒன்று இருக்கே நமக்கு. அதே மாதிரி நம்ம இந்த பிளெயினை தாண்டி போயிட்டோங்கிறதுனால இந்த பிளெயின் இல்லாமல் ஆகிடாது, நமக்கு தெரியாமல் ஆகிடாது. அப்போ நம்ம என்னென்ன சாதன வழியில் வந்திருக்கோம், எந்தெந்த பெரியவாளையெல்லாம் தொட்டுன்னு வந்திருக்கோம், எதையுமே நம்ம விட்டுவிடப்படாது. இன்றைக்கி அதனால தான் நம்ம எல்லாம் பூஜை பண்ணுவோம். என்னோடய அத்தியாத்ம வாழ்க்கையே ஆரம்பம் பார்த்தேன்னா பகவத்கீதையை கையில் எடுத்துக்கிட்டோம். கீதை தான் முதல்ல வந்தது. கீதையை கையில் எடுத்துப்போ அப்படி பார்த்தா கிருஷ்ணன் தான் முதல் குரு. ஏன்னா முதல்ல கீதை தான் வந்தது. அடுத்தபடி விவேகானந்தர் அப்புறம் விவேகானந்த சுவாமி, விவேகானந்த சாகித்ய சங்கிரகம் தான் வந்தது கையில். அப்புறம் ராமகிருஷ்ணா ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கேன். ராமகிருஷ்ணா மட்டத்தில் நிறைய சுவாமிகள்கிட்ட சன்னியாசிகள்கிட்ட எல்லாம் ரொம்ப க்ளோஸாக அங்கேயே நிறைய இருந்திருக்கேன். அதோடு பகவான் பேக்ரவுண்டில் இருந்துகிட்டே இருந்தார். அப்புறம் பகவானோட சந்நிதிக்கு வந்ததோடு கூட எல்லாம் அதுக்குள்ளே அடங்கிப்படுத்துவோம். ரமண பகவான்கிட்ட வந்ததோடு கூட அந்த வந்த வழியில் நிறைய பேரோட டச் எல்லாம் அந்த பகவான்கிற ஒரு பெரிய ஜோதிக்குள்ளே இதெல்லாம் அடங்கிப்படுத்து. அப்போது ஆனால் அது எல்லாத்தோட சம்ஸ்காரமும் இப்போவும் உள்ள அப்படி இருக்குது. இப்போ பகவான்கிட்ட நேரடியாக பகவான்கிட்ட வந்தவான்னு பகவான் காலத்திலே பார்த்தா எல்லோரும் இதர் ராமகிருஷ்ணா மூமெண்ட் வழியாக வந்திருப்பா, இல்லாட்டா வைதிகமான சம்பிரதாய பரம்பரையில் மட்டுமா வந்திருப்பா, இல்லாட்டா காந்தி ஃப்ரீடம் மூமெண்ட் வழியாக வந்திருப்பா. எப்படியோ ஒரு தியாகம், ஒரு உபாசனா பூர்வம் ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அப்படி தான் பகவான்கிட்ட வருவாள். அப்படி வந்தால் தான் அது சரியாகும். ஏன்னா ஒரு கர்ம விசுத்தி இருக்கணும், உபாசனா விசுத்தி இருக்கணும். அப்புறம் தான் ஞானம் வந்தால் நிலைக்கும், இல்லாட்டா அந்த ஞானம் நிலைக்காது. அதனால் நம்ம ஞானத்தை எடுத்துக்கிற போதே பக்தியும் அந்த கர்மாவை பலத்தை எதிர்பார்க்காம ஒரு சேவை, ஒரு கைங்கரியம், ஜெகத ஈஷதி யுக்த சேவனம் அஷ்டமூர்த்தி பிரத்தேவ பூஜனம் அப்படின்னு பகவான் உபதேசசாரன். ஜெகத்தில் எல்லாரையும் பகவத் ஸ்வரூபமாக பார்த்துட்டு உள்ள ஒரு பாவம், அதுவும் எல்லாம் ஞானத்தோட அனுகூல சாதனைகள் தான். இதெல்லாமும் நம்ம வாழ்க்கையில் வந்தால் நம்ம வாழ்க்கையே ஒரு தபஸாக மாறிவிடும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் சரியான குரு பௌர்ணமி சந்திரன் மாதிரி குரு நம்ம லைஃப்பில் ஜொலிச்சுன்னு இருக்கார். அப்படின்னாக்கா நமக்கு பின்ன நம்மள் இல்லாமல் ஆகிடுவோம். அந்த பிரகாசத்தில் நம்ம இல்லாமல் ஆகிடுவோம். ஒரு பெரிய சந்நிதியோட ரகசியமே அதுதான். நம்ம சகஜமாக நம்ம இல்லாமல் ஆகிடுவோம். நான் ஏதோ பெரியவன் நினச்சிட்டு அந்த சந்நிதியில் போகிறபோது நம்மளை மறந்து போயிடுவோம். ரமணனை கண்டவன் தன்னை மறப்பரே. சத்தியமங்கல வெங்கட்ரமணையா சொன்னார், இந்த ஈகோவை மாத்திரம் மறக்கவே முடியாது. என்னெல்லாம் வந்தாலும் நான் ஞாபகம் வந்துன்னு இருக்கும். அதை மறக்கிறதுக்கு ஒரு ப்ரெசன்ஸ், ஒரு சந்நிதி. அந்த பகவானோட சந்நிதியில் வந்து என்ன லாபம் கிடைச்சது? பகவானே சொல்கிற அருணாச்சல சந்நிதியில் வந்தால் என்ன வந்தது? நான் போயிடுத்தேன்னு. அதே மாதிரி பகவானோட சந்நிதியில் வந்தால் என்ன ஆச்சு? நான் போயிடுது. அந்த நான்கிற அகங்காரத்தை மறந்து போய்ட்டு, சுஷுப்தியில் மறந்து போகிறதே சுகமாக இருக்குது, ஜாகிரத்திலேயே மறந்து போனால் ஆனந்தமாக இருக்கும். உணர்ந்திருக்கிற போதே அந்த அகங்காரத்தை மறந்து போகிறது தான் சமாதி. சமாதினா ஒன்றும் அப்படி தெரியாமல் இருக்கணுங்கிறது ஒன்றும் இல்லை, பக்திய சமாதி தான், சரணாகதி தான் சமாதி. இப்போது யோகசூத்திரம் முந்தா நேற்றுக்கு கூட பேசின்னு இருந்தோம். இங்கே யோகசூத்திரத்தில் சமாதி சித்தி ஈஸ்வர பிரணிதானாத் வா அப்படின்னு. இந்த ஈஸ்வர பிரணிதானாத் வாக்கு ஒரு பாஷ்யம் என்னன்னாக்கா ஈஸ்வர பிரணிதானாத் ஏவ அப்படின்னு. வா இல்லை, அது ஈஸ்வர பிரணிதானத்தினாலேயும் ஆகலாம் அப்படின்னு இல்லை. ஈஸ்வரனுக்கு சரணாகதி பண்ணுறான். ஈஸ்வரனும் வேற இல்லை, குரு வேற இல்லை. ஈஸ்வர சப்தத்துக்கே அர்த்தம் அவர் பண்ணுறது விசிஷ்ட புருஷன் அர்த்தம் பண்ணுறார் பதஞ்சலி. கர்மாவால் தொடாமல், கர்மாவால் சங்கம் இல்லாமல் ஞானத்தில் யார் இருக்கானோ அந்த விசிஷ்ட புருஷனை ஈஸ்வரன் அப்படிங்கிறார். அப்போது ஜீவன் முக்தனுக்கு தான் அங்கே அந்த அர்த்தம்.
அப்போ நமக்கு எல்லாமே வேறு எப்படி தெரிய முடியும் சொல்லுங்க. சாதுவோமோட ஒரு பாட்டே இருக்குது, வேற இருக்கிற கடவுளை நாம் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு பாட்டு. ஒரு சும்மா ஒரு நம்பிக்கை தானே. கடவுள்னா என்ன, ஒரு ஐடியா இல்லை இல்லையா. அதான் அந்த ப்ரெசன்ஸ் ஒரு பகவான்கிட்ட பார்த்தப்போ வேறு ஒன்றும் வேண்டாம் தான் எடுத்தேன். அப்போது அந்த லைஃப் வந்து குரு சென்டர்டாக இருக்குது. அது நமக்கு பிரத்யக்ஷமாக தெரியறதா இருக்குது. அதுதான் நமக்கு இங்கேயும் இப்போ நம்ம இந்த ஆசிரமத்துலேயும் பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோமே. முன்னால் வந்து ரமண பகவானோட விக்கிரகமோ சங்கராச்சாரியர் விக்கிரகமோ ஒன்றும் இருக்கலை. ஆனால் அதெல்லாம் நியதி வந்து கொடுத்த காலத்தில். ஆனால் அங்கே தட்சிணாமூர்த்தி தான் சங்கரர், தட்சிணாமூர்த்தியில் தான் பகவான் ரமணர், தட்சிணாமூர்த்தியில் தான் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு ஒரு சென்டர், ஒரு ரூபம், அவ்வளோதான். அந்த தட்சிணாமூர்த்தியில் எல்லாமும் அடங்கு. இப்போ ரமணாசிரமத்திலேயே ரொம்ப அழகான ஒரு தட்சிணாமூர்த்தி பிரதிஷ்டை பண்ணியிருக்காளே. அப்போ கூட மணியை நான் சொல்லிகிட்டு இருந்தான், அவர் பிள்ளை சொந்த பகவானோட மூர்த்தி எவ்வளவோ பண்ணி ஒன்றும் சரியாகலை. அன்னைக்கு விஸ்வநாத சுவாமி சொல்லியிருக்கார், தட்சிணாமூர்த்தி தான் பகவானோட ரூபம் அப்படின்னு. பகவானுக்கு ரூபம்னு கிடையாது, அதெல்லாம் மாறக்கூடிய ரூபங்கள் சரீரத்தோட தட்சிணாமூர்த்தி தான் பகவானோட ரூபம் அப்படின்னு. அந்த ரூபத்துக்குள்ளே சங்கரரும் அடக்கம், ரமணரும் அடக்கம், எல்லாமும் அடக்கம். அப்படி அந்த ஒரு பாவத்தில் தான் தட்சிணாமூர்த்தியை நம்ம பிரதிஷ்டம். தட்சிணானாலே கருணான்னு அர்த்தம் இல்லை, தெற்க பார்த்து உட்காந்துட்டு இருக்கிற மூர்த்தின்னு மட்டும் அர்த்தம் இல்லை. தட்சிணா அப்படின்னா காருண்யம், தாட்சிண்யம் அப்படின்னா காருண்யம்னு அர்த்தம். அப்போ இந்த தாட்சிண்யம்னா தாட்சிண்ய ஜுஷாஸ்வமூர்த்தியா அப்படின்னு, கருணையுள்ள மூர்த்தி, தாட்சிண்ய ஜுஷாஸ்வமூர்த்தியா. அப்போ இந்த காருண்யம்னா என்ன, நமக்குள்ளே இருக்கிற அவித்தியை நீக்கி நமக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கறத விட பெரிய காருண்யம் என்ன இருக்குது. தட்சிணாமூர்த்தி ஸ்தவனம்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். சங்கராச்சாரியரோட தேசிக சம்ராட் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் யாருன்னா ஊரி குறியா தேசிக சம்ராட் பரமாத்மா இல்லையா. தேசிக சம்ராட் பரமாத்மா, தேசிக சம்ராட், தேசிக சக்கரவர்த்தி பகவான். ரமண பகவான் டாக்ஸில் ஒரு இடத்துல வருது. இப்போ நம்மெல்லாம் குருன்னு சொல்கிறோம், ஒரு குரு தான் இருக்கார் தட்சிணாமூர்த்தி. அவர் போட்ட வாழைக்கன்று தான் இன்ன வேற இருக்குங்கிறார். வாழை கன்று போட்டு வரா மாதிரி அந்த ஆதி குரு பகவானே அருணாச்சல அஷ்டகத்தில் சொல்கிறார். ரெண்டாவது பாட்டு, கண்டவன் எவனென கருத்தினுன்னாட கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன், கண்டனன் என்றிடக் கருத்தெழவில்லை, கண்டிலன் என்றிடக் கருத்தெழுமாறு. நான் பார்த்தேன்னு சொல்ல முடியாது, பார்க்கலே சொல்ல முடியாது. பண்டு நீ விண்டிலை விளக்கின என்றால், நீ அந்த காலத்தில் ஒரு வார்த்தை பேசாமல் மௌனமாக இந்த தத்துவத்தை பிரகாசப்படுத்தினாய். இப்போவும் அருணாச்சலமாக பிரகாசிக்கிறதுக்கு காரணம் விண்டிடாது உன்னிலை விளக்கிட என்றே விண்டலம் அச்சலமா விளங்கிட நின்றாய். ஒரு வார்த்தை பேசாமல் இந்த பிரம்மத்தை பிரகாசப்படுத்தணுங்கிறதுக்காகவே மலையாக நிற்கிறேன் அப்படின்னு. ஏதாவது மனுஷ ரூபம் எடுத்துன்னா பேச வேண்டி வரும், அதனால் மலையாக நிற்கிறேன். அது தட்சிணாமூர்த்தி தத்துவமாகவே தன்னை காட்டுறதுக்காகத்தான். அப்படி இந்த தட்சிணாமூர்த்தி தத்துவமாகவே நமக்கு அருணாச்சலம், இங்கே நமக்கு அந்த தட்சிணாமூர்த்தி தத்துவம், அந்த குரு தத்துவம் நம்ம வாழ்க்கையிலையும் மேலே ஓங்கி நிற்கணும். நம்ம லைஃப்பில் எல்லாம் இருக்குது, பகவான் ஓங்கி நிற்கணும். ஓங்கும் அருணாச்சலம், சக்தி ஒடுங்க ஓங்கும் அருணாச்சலம் என்றறி அப்படின்னு பகவானோட வார்த்தை. அது அந்த மனசை அடங்குற போது God becomes more important in your life than anything else அப்படின்னு நினச்சி பாருங்க. ஈஸ்வரன் தான் எனக்கு முக்கியம், உலகம் முக்கியம் இல்லை. ராமகிருஷ்ணர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு மகா வாக்கியம் அது, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்கிற மாதிரி அவர் சாதாரண எல்லாருக்கும் புரியறதுக்கு சொல்கிறார், பகவான் மாத்திர சத்தியம், மீதி எல்லாம் பொய். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா தான், ஆனால் வேறே விதத்தில் ஈஸ்வரன் மட்டும் உண்மை, மீதி எல்லாம் நமக்கு எப்படி எல்லாம் ஈஸ்வரெல்லாம் சரிப்பா, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போது நமக்கு வயத்த பழப்பு முக்கியம் இல்லையா. அது என்னைக்கு தான் இந்த வயத்த பழப்பு நிற்க பொறுத்து சொல்லுங்க.
பெரிய கோடீஸ்வரர்களும் வேத பழப்பை பற்றி பேசின்னு இருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு எனக்கு ஆயிடுத்துன்னு வரவே வராது. அப்போ ஈஸ்வரனோட அனுகிரகம், குரு அனுகிரகம்னா என்னன்னா, யாருக்கும் உள்ள தோணும் எனக்கு பகவானை வேணும், ஒரு ஞானம் வேணும், அந்த சாட்சாத்காரம் வேணும், எப்படியோ தோணும் உள்ள, ஒரு ஏதோ தியானம் பண்ணணும், இந்த ஸ்பிரிச்சுவல் அந்த இன்க்ளினேஷன் எப்படியோ வரும், ஜபம் பண்ணணும், இல்லாட்ட ஒரு நல்ல அத்தியாத்ம புஸ்தகத்தை பார்த்தா எடுத்து படிக்கணும்னு தோணும். அந்த அனுகிரகம் இல்லைன்னா யோக வாசிஷ்டன் சொல்கிறது, எத்தனை பெரிய புஸ்தகம் உங்கள் வீட்டிலேயே இருந்தாலும் திறக்க தோணாது. நான் சொல்லுவேன், நிறைய பேர் வந்து சொல்லுவேன், எங்கள் ஆற்றுல இந்த புஸ்தகங்கள்லாம் இருக்குது, நீங்கள் எடுத்துங்கோமா. ரொம்ப நல்ல புஸ்தகங்கள்லாம் கவர் கூட உடைச்சிருக்க மாட்டாங்க. எங்கேயாவது திறந்து இருந்துவிட்டா எங்கேயாவது வாசித்து எதையாவது உள்ளே போயிட்டாலும் பயம். அதனால் ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால் தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் புக், ஒரு அத்தியாத்ம புஸ்தகத்தை கூட திறந்து பார்க்க முடியும். பகவான் ரமணரோட கதையை பாருங்களேன், அந்த அருணாச்சலம்ங்கிற நாமத்தை கேட்டதுக்கு அப்புறம் உள்ள ஒரு ஏதோ ஒரு ஓப்பனிங் ஆச்சு இல்லையா பகவானுக்கு, அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய புராணத்தை திறந்து பார்த்தா ஆச்சரியமாக. இப்போ பகவத்கீதை நான் சொன்னேனே, கீதை தான் முதல்ல வந்ததுன்னு, அது ஏதோ சும்மா விளையாட்டுக்காக எதையோ ஒரு இந்த குழந்தைகள்லாம் சொல்லுவாள், ஏதா அலமாரையெல்லாம் திறந்து பார்த்தா என்னத்துக்கு திறக்கிறா அவளை தெரியாது, எதையோ தேடின்னு இருக்கு. அந்த மாதிரி தேடின்னு இருக்கிறது இந்த புஸ்தகம் கீழே விழுந்தது. அதை திறந்து படிக்க ஆரம்பித்தது தான் அது ஏதோ விட்ட குறைங்கிற நம்ம அது ஏதோ பூர்வ ஜென்மாவில் இருக்கிற சம்பர்க்கம். அதை ஸ்பர்ஷம் பண்ணின உடனே ஏதோ அது நமக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு பாவம். அதை எடுத்து வச்சுட்டு ஒரு 2 வருஷம் 2ஆம் அத்தியாயம் மட்டும் அது என்ன புரிஞ்சுதுன்னு தெரியாது, ஆனால் என்னோ ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், அதில் ஆத்மாங்கிற ஒரு சப்தமே போடும் நமக்கு உள்ள. தட் இஸ் இனிஷியேஷன். அது பகவானாக கொடுக்கக்கூடிய ஒரு தீட்சை உள்ள. அப்போது ஒரு புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு அதை பார்க்கணும். சுவாமி விவேகானந்தர் கம்ப்ளீட் வர்ஸ் இப்போ சொன்னேன்னு சாகித்ய சங்கிரகம் அப்படின்னு மலையாளத்தில் அது யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தார். அதை படிக்கிற ஸ்கூல் புஸ்தகத்துக்கு உள்ளே வச்சுட்டு படிக்கிற மாதிரி எல்லாருக்கும் காட்டிண்டு படிக்கிறது இது தான். அதில் ஈச் அண்ட் எவ்ரி லைனை எழுதி வச்சு, அதுதான் இனிஷியேஷன். முதல்ல உபனிஷத்து, கீதை, அது இதெல்லாம் நமக்கு தெரிய வருதோ இப்படி எல்லாம் ஆக்கும். அதோடெல்லாம் பலம். அது கரெக்டாக அந்த ப்ரிப்பரேஷன் ஆச்சு. ராமகிருஷ்ணர் ஈஸ்வரனை தரிசனம் பண்ண முடியும், சாட்சாத்தாக பார்க்க முடியும். எல்லாரோட லைஃப்லையும் வரணும். அது முதல்லையே பிரம்மஜானம் ஆத்ம ஜானம்லாம் வராது. ஈஸ்வரனை தரிசனம் பண்ணணும். பகவானும் கூட இருந்திருக்கு. பகவான் அதெல்லாம் வெளியில் சொல்கிறது இல்லையே தவிர, மதுரையில் இருக்கிற போது அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் ரொம்ப நாளைக்கு இருந்திருக்கார். பகவானே சொல்கிறார், இப்படி ஸ்கூலுக்கு போகிற போது ஆகாசத்துலேருந்து இப்படி சிவன் இறங்கி வருவார் அப்படின்னு தோணுமா. அப்போல்லாம் பிரம்மம் இதெல்லாம் தெரியவே தெரியாது, இப்படியே பரமேஸ்வரன் அப்படியே வந்துடுவார் அப்படின்னு தோணுமா. அப்படி ஒரு ஸ்டேட். கருணையா, அதை வச்சுட்டு தான் சொல்கிறார், கருணையால் என்னை ஆண்டனி எனக்குன் காட்சி தந்து அருளிலை என்றால், உன்னோட தரிசனம் எனக்கு கொடுக்கலைன்னா என் கதி என்ன ஆகும். அப்போ அந்த டைமில் எல்லாம் அப்படி ஒரு ஸ்டேட். அதுவும் ரொம்ப விரகம் இருந்திருக்கு, தலைவலிக்கும் ரொம்ப. அவள் சித்தி கேட்குற, ஏண்டா அப்படி தலைவலிக்கிறது தலைவலி இல்லை, உள்ள ஒரு விரக தாபம் தனக்கே தெரியாமல் உள்ள இருந்திருக்கு. எல்லாம் எப்படி வந்தது, இந்த அருணாச்சலம்ங்கிற நாமங்கிற ஒரு சாவியை உள்ள போட்டு திறந்துடுது, அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா கீர்த்தனம் பண்ண சொன்னது. ஏன்னா யாருக்கு திறந்து விடுன்னு தெரியாதே. அவன் நாமம் கேட்டாள், உன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். அப்புறம் யாரோ வந்து மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், சொல்லி கொடுத்துட்டா. திருவண்ணாமலை கிளம்பி போயிட்டான் இல்லையா. அப்போ அதுக்கு நடுவில் ஞானமும் வந்துடுது. ஞானமெல்லாம் எப்படி வந்தது, சிம்பிள் பக்தி தான். பகவானுக்கு இன்டலெக்சுவல் ஃப்ளைட்டே இல்லை, அதில் எல்லாம் சிம்பிள் சரளமான பக்தியில் தான். இன்னும் ஒரு ஐடியாவும் இல்லைங்கிறார் பகவான். அதனால தான் பகவானுக்கு பின்னால் அப்படி இருக்கிறவாளை ரொம்ப பிடிக்கும்.
இன்னும் ஈஸியாக வந்துடும். ஞானம் வரத்த அதோட புத்தியும் வேதாந்த ஞானமும் எல்லாம் வந்துடும். ராமகிருஷ்ணருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார், அத்புதானந்த சுவாமின்னு பேர். இருக்குது லாட்டுன்னு பேர், பீகாரி. எழுத படிக்க ஒன்றும் தெரியாது. சுவாமி விவேகானந்தர் தான் அவருக்கு அத்புதானந்தான்னு பேர் கொடுத்தார். அத்புதம்னா பெரிய ஆச்சரியம். என்ன அத்புதம்னா, எழுத படிக்க தெரியாமல் பிரம்ம ஞானத்தை அடைஞ்சு பிற்காலத்தில் காசியில் உபனிஷத்தெல்லாம் படித்து கேட்டால் அர்த்தம் சொல்லுவார். எல்லாமே எப்படின்னா ஒரே ஒன்று தான் ராமகிருஷ்ணர் கொடுத்தார். விவேகானந்தர் சொல்லுவார், ஒரு விதத்தில் அவர் ரொம்ப பாக்கியம் பண்ணவர். ஏன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. நமக்காவது கொஞ்சம் வேண்டி வந்தால் கொஞ்சம் புஸ்தகத்தை படிக்கலாம், வேறு ஏதாவது டிஸ்கஷன் பண்ணலாம். லாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரே நாம மந்திரம் ஜபம், வேறு ஒன்றும் கிடையாது. காசியில் அவதூதர் மாதிரி இருந்தார் அவர். இவ்வளவு எப்படி அந்த குரு பக்தி, குருக்கிட்ட அபரிமிதமான ஒரு நம்பிக்கை இருந்தது. ராமகிருஷ்ணர் மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். சும்மா எஜமானன் ஏதோ சாமானம் கொண்டு போய் ராமகிருஷ்ணருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு ஆட்டா ஏதோ கொண்டு கொடுக்க சொன்னதாக்கும். போன இடத்துல ராமகிருஷ்ணரை பார்த்தா மாட்டின்னு விட்டு. ஸ்கூல் படிப்பு அறிவு ஸ்கூலே பார்க்காதவர். ஒரு நம்பூதிரி இருந்தார், ரொம்ப பக்தர், பாகவதன் நன்னா படிப்பார். பொம்பையில் இருந்தார். அவர் ஒரு கோவிலில் பூஜை பண்ணிட்டு இருந்தார், வயசானவர். அவர் ரொம்ப பழுத்த பழமாக இருப்பார் அப்படி. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நான் ஸ்கூலுக்கு 2 வாட்டி தான் போயிருக்கேன். ஒன்று ஒருக்கா மழை பெஞ்ச ஏறி நின்றேன், 2 எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு போயிருக்கேன். இது 2 தவிர ஸ்கூலே பார்த்தது கிடையாது. ஆனால் எப்படி பாகவதம் படிப்பார் தெரியுமா? எப்படி பக்தியில் பழுத்த பழமாக இருப்பார், அவ்வளோ சரளமாக இருப்பார். அப்போது அந்த நம்ம படித்து எல்லாம் ஆனதுக்கு அப்புறமும் அத்தியாத்ம சாதனைன்னு எடுத்துக்கிறது என்னத்துக்குன்னா, இந்த படிப்பை தாண்டறதுக்கு. இந்த படிப்புனால நமக்குள்ளே ஒரு பெரிய இரடல் வந்திருக்கோ இல்லையோ, அதை தாண்டறதுக்கு பகவன் நாமத்தை ஜபம் பண்ணுறது, மந்திரத்தை ஜபம் பண்ணுறது, சரணாகதி பண்ணுறது. பகவான் ஒரு சீக்ரெட் சொல்கிறார் ரமண பகவான். ஹிருதயம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். ஒரு சென்டர் இருக்கா நமக்குள்ளே, ஒரு ஹார்ட் சென்டர், ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்டர். ராமகிருஷ்ணர் அதை இன்னொரு விதத்தில் சொல்கிறார். எப்போ பகவானோட நாமத்தை சொல்கிறது உன் கண்ணில் கண்ணீர் வருதோ அப்போ அந்த சென்டர் ஓப்பன் ஆகிடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அதோட சீக்ரெட். அந்த ஹிருதயம் ஓப்பன் ஆகிறது, ஸ்பிரிச்சுவல் பிகினிங். யோகிகள்லாம் குண்டலினி எழுந்திருந்து ஒருத்தெல்லாம் சொல்கிறாங்க, பகவான் நாமத்தை ஜபம் பண்ணவே நடந்துடும், ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணினாலே நடந்துடும். அதனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அத்தியாத்ம வாழ்க்கை ரொம்ப சரளம், ரொம்ப சிம்பிள். நமக்கு ஸ்ரத்தை பக்தி எல்லாம் தான் ரொம்ப ரேர். இந்த ஸ்ரத்தையும் பக்தி எல்லாம் இருந்து கொடுத்தானால் ரொம்ப சிம்பிள் அத்தியாத்ம வாழ்க்கை. அது இல்லையானால் நீங்கள் என்னெல்லாம் சாதனை பண்ணுங்கோ, எப்படி தலைகுத்தி நிலுங்கோன்னு நடக்காது. அப்போது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நமக்கு ஈஸ்வரனோட அருள் கிருபை இருக்குது, அதை நம்பணும். ஸ்ரத்தா பக்தி தியான யோகான்னு முமுக்ஷோஹ முக்தேஹ ஹேதூன் பக்தி சாட்சாத் ஸ்ருதேஹ கீஹி. ஸ்ரத்தை, பக்தி, தியான யோகம், இது 3ஐயும் முக்திக்கு இருக்கிற மார்க்கமாக உபனிஷத்தே சொல்கிறது. அப்படி வேதாந்த சாஸ்திரங்களே சொல்கிறது. நமக்கு அது சாதிக்கும். அந்த குரு அனுகிரகத்துக்கு நம்ம பாத்திரமாயிட்டோமானால், நமக்கு அந்த ஆதி குருவோட அனுகிரகத்துக்கு, அந்த தட்சிணாமூர்த்தியோட அனுகிரகத்துக்கு நம்ம பாத்திரமாயிட்டோமானால், நமக்கு அப்போ இந்த வேதாந்தம் எல்லாம் ரொம்ப சரளமாக புரிஞ்சிடும், சிம்பிளாக புரிஞ்சிடும். வேதாந்தம் போல் சிம்பிள் ஒன்றும் கிடையாது. வேதாந்தம்னாலே சிம்பிள்னு அர்த்தம். வேதாந்திகள் மட்டும்தான் அவனுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்கிறான், ஒன்றும் படிச்சுக்கிறதுக்கு இல்லைங்கிறான். இதை விட சிம்பிளாக என்ன இருக்க முடியும்? நீ தேடுறது உங்ககிட்டயே இருக்குங்கிறான். ஒன்றுமே இதை பண்ணு, அதை பண்ணு, இதை தெரிஞ்சுக்கோ, அதை படிச்சுக்கோலாம் சொல்கிறான். அவன் வேதாந்தியே இல்லை. சரியான வேதாந்தி என்ன சொல்கிறான்? சும்மா இருங்கிறான் இல்லையா? அதுக்கு
அதனால் அந்த குரு பௌர்ணமி சந்தேஷம்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அந்த குரு பக்தி நமக்குள்ளே இருக்க பகவான் தரட்டும். அது நம்ம ரமண பகவானோ சங்கராச்சாரியரோ இல்லை சாட்சாத் தட்சிணாமூர்த்தியோ இப்போ இங்கே வந்திருக்கிறவாளெல்லாம் நமக்கு இதை தெரிஞ்சு கேட்டு வந்தவா தானே வந்திருக்கா. அதனால் அந்த குரு நமக்கு பாவம் ஹிருதயத்துக்குள்ளே இருக்கோ இல்லையோ, அந்த குருங்கிறது பூர்ணம் தெரிஞ்சுக்கணும். எல்லா குருவும் ஒருக்குள்ளே அடக்கம். அதனால் எனக்கு இதுதான் குருன்னு பிரிச்சுக்கப்படாது. குரு ஆத்மா ஈஸ்வரன்லாம் ஒன்றுன்னு எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ எல்லாருக்கிட்டே அந்த ஒரு அவளோட குருக்கிட்ட இருக்கிற மரியாதை பக்தி இருக்கோ அதையும் மானிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம. அது அதை அந்த பாவத்தோட வாழ்க்கையில் ஒரு அத்தியாத்ம சாதனை பண்ணுறதுக்கும் சித்த சுத்தி அடைஞ்சுட்டோமானால் ஆத்ம விசாரம் சுலபமாக சித்திச்சிடும். ஆத்ம விசாரம் நமக்குள்ளே வந்துவிட்டானா பின்ன ஒன்றும் ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப நேரம் கிடையாது. சீக்கிரமாக சித்தம் ஹிருதயத்துக்குள்ளே அடக்கிவிடும். இந்த நான் யார் விசாரம் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. பகவானோட சந்நிதி மௌனமே அந்த நான் யாரால் நிறைஞ்சிருக்கு. அந்த சந்நிதியில் போய் இருந்தாலே தீட்சை வந்துவிடும் உள்ள. அந்த நான் யார் ரமண பகவான் தீட்சை கொடுக்க மாட்டாருங்கிறத விட பெரிய ஒரு பொய் கிடையாது. பகவான் லைஃப் டைம் பூரா பண்ணின்னு இருந்தது அது மட்டும்தான். அவர் உபதேசம் கொடுக்கல, கிளாஸ் எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை, நிரந்தரம் தீட்சை கொடுத்துட்டே இருந்தார். அந்த சந்நிதியே தீட்சை கொடுத்துட்டு இருந்தது, மௌனமே தீட்சை கொடுத்துட்டு இருந்தது, பார்வையே தீட்சை கொடுத்துட்டு இருந்தது. அந்த சந்நிதியிலேயே சகஜமாக எனக்கு தெரிஞ்சே ஒரு சாதகன் திருவண்ணாமலையில் அவள் ஃபஸ்ட்டு டைம் வரா. அவள் எனக்கு பழக்கமே கிடையாது. அவள் பகவான் சந்நிதியில் உட்கார்ந்தப்பவே எனக்கு புரிஞ்சு கொடுத்து என்னவோ நடந்திருக்காங்க. அப்புறம் நான் உள்ள கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கேட்டேன், ஏதோ நடந்திருக்கே அப்படின்னு. ஆமாம், உள்ள அந்த நான்கிற அந்த ஸ்பூர்த்தி அவள் படித்ததே கிடையாது அந்த புஸ்தகம். அதுக்கப்புறம் தான் பின்ன படித்தா அதெல்லாம். அந்த உள்ள அந்த நான் பகவான் சொல்கிறது ஏன்னா அது சந்நிதியிலே இருக்குது. அந்த அட்மாஸ்ஃபியர்லேயே இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அது ஆண்டனா கரெக்டாக இருந்தால் பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம் அப்படி நமக்குள்ள. அதனால் அது ஆத்ம விசாரத்தை அப்புறம் அப்படி உள்ள அந்த ஒரு ஸ்பூர்த்தி வந்தாலும் நாம் என்ன பண்ணணும், நமக்குள்ள சாபல்யத்தை அடையிற வரைக்கும் அந்த நான் யார், நான்கிறது என்ன, எத்தனை சித்தவருத்திகள் வரட்டும், இந்த சித்தவருத்திகளுக்கெல்லாம் மூலமாக ஒரு நான் இருக்கேன். இந்த நான் யார், இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற இந்த நான் யார், இந்த நான்கிறதோட ஸ்வரூபம் என்ன, இப்படி நாடினா உள்ள நாட அந்த நான்கிற அகங்கார அடங்க சுத்தமான பூர்ணமான ஒரு போதவஸ்து சைத்தன்யம் நமக்குள்ள நித்திய நிரந்தரம் பிரகாசிச்சுன்னு இருக்கு அப்படின்னு தெரியும் நமக்கு. விண்ணுரு அப்படிங்கிறார் பகவான். ஆகாசம், அந்த ஆத்மாங்கிற ஆகாசம் ஹிருதயத்துக்குள்ள விளங்கிறது. நுண்ணுரு அதீவ சூக்ஷ்மமான ஆகாசம். எண்ண அலைகள் சித்த விற்த்திகள்லாம் அடங்க அந்த சிதாகாசம் ஹிருதயத்துக்குள்ளே நமக்கு சாட்சாத்தா அனுபவஸ்வரூபமாக சாந்தியாக சமாதியாக நமக்குள்ளே பிரகாசிக்கும். அந்த ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரம்னு ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நம்மளை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறோம் இல்லையா. இன்னொரு ரமண பகவான் மாதிரி நம்ம இப்படி இப்போ படுத்துண்டா மரணம் வந்துடுத்து அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு அதுக்கப்புறம் அப்படியே இருந்து விடலான்னு நினச்சாலாம் நடக்காது. நம்மளுக்கு ஒரு யோகியதை இருக்கே. அதனால் அப்பப்போ நம்மளையும் நினச்சிக்கணும். நான் எனக்கு இருக்கிற யோகியதைக்கு காத்தால் 10 நிமிஷம் தியானம் வந்தாலே குதிக்கணும். ஆஹா பகவானே இது கிடச்சி கொடுத்தேன்னு. இல்லாமல் சில பேர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறா, காத்தால் ஒரு 1 hour மெடிடேஷன் வர்றது. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, காத்தால் ஒரு 1 hour இன்டென்ஸாக இருக்குது சுவாமி, அதுக்கப்புறம் நிற்கிறது இல்லைனாப்பா, நமஸ்காரம் எனக்கே வர மாட்டேங்கிறது. நான் என்ன பண்ணுறது? இன்னும் 1 hour மெடிடேஷன் வர்றது பெரிய விஷயம்ப்பா. 1 hour மெடிடேஷன் வந்தால் மற்ற சமயத்தில் சந்தோஷப்பட்டுக்கோ. ஒரு 15 நிமிஷம் தியானம் தானே சந்தோஷப்பட்டுக்கோ. ஏன்னா நம்ம இருக்கிற யோகியதைக்கு ஸ்வல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். ஏதோ உட்காந்துன்னு இருக்கோமே, சத்சங்க சிரவணம் பண்ணுறோமே, ஆஹா அப்படி சந்தோஷப்பட்டுண்டா பாருங்க, அந்த சந்தோஷமே ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும்.
சாரதா தேவி தெரியுமே உங்களுக்கு, ராமகிருஷ்ணனோட இப்போ முந்தானத்துக்கு நான் படிச்சுட்டு இருந்தேன், ஆடி போயிட்டேன் நான். அந்த அம்மா மாதிரி கஷ்டப்பட்டவா யாரும் கிடையாது. லௌகிகமாக ஒரு சுகமும் அவள் அனுபவிக்கலை, ராமகிருஷ்ணர் இருக்கிறதே அனுபவிக்கலை. ராமகிருஷ்ணர் போனதுக்கப்புறம் அவளை அவள் அந்த கல்யாணம் ஆன வீடு ராமகிருஷ்ணரோட வீட்டுக்கு அனுப்பினார். அவளத்தில் அவ்வளோ துரோகம். அதுக்கப்புறம் அவள் பிறந்த ஊர் போனால் அங்கேயும் அவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டத்துக்கு நடுவில் வரவாளுக்கெல்லாம் மந்திரோபதேசம் பண்ணுறதும், மாடை கறக்கிறதும், மாட்டு தொழுத்தை க்ளீன் பண்ணுறதும், ஒரு பக்கத்தில் பைத்தியமான மருமாள், அந்த பொண்ணு பைத்தியம், இன்னொரு பக்கத்தில் அவள் சகோதரர்கள்லாம் பணம் 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 பணம், ஒரே ஆகிரகம் ஆசை. இவாளுக்கு நடுவில் அவள் இருந்துட்டு யாரோ போய் குடும்ப கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு சாரதா தேவி கிட்ட கேட்குறா, இதுக்கு என்ன பரிகாரம் கேட்டால் அந்த அம்மா என்ன சொல்கிறா தெரியுமா? பாரு குழந்தை, எனக்கு இந்த லௌகிகமான கஷ்டத்துக்கு என்ன பரிகாரம்னு எப்படி சொல்கிறது தெரியல. ஏன்னா நான் கஷ்டப்பட்டதே கிடையாது, நான் கஷ்டப்பட்டதே கிடையாதுங்கிற. என்ன கஷ்டப்பட்டதே கிடையாது, என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா என்ன பண்ணினா அவள் சொல்ல, ஒரு நாளைக்கு 1 லட்சம் ஜபம், வேறு ஒன்றுக்கு டைமே இல்லை. இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் ஜபமெல்லாம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. எத்தனையோ பேருக்கு மந்திரோபதேசம் பண்ணினா, எத்தனையோ பேருக்கு வழிகாட்டினா, எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் இந்த குடும்ப சம்சாரத்துக்கு நடுப்பில். அப்போது அப்படி ஒரு ஆனந்தம் நமக்கு முடியும். நம்ம கஷ்டங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் கடலில் அலையெல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் குளிக்கிறது நடக்காது. அது மாதிரி இங்கே கஷ்டமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இனிமேல் அத்தியாத்மமாக இருக்கேன்னு அப்படி எதிர்பார்க்கவே பார்க்காதுங்கோ. அது நடக்கவே நடக்காது. ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது பண்ண முடிஞ்ச சந்தோஷம், அப்படியே நம்மளோட லைஃப்பை பர்ஃபெக்ஷன், இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் இருக்கா பாருங்க, அவளுக்கு நிம்மதியே இருக்காது. ஏன்னா அது வெறும் ஐடியலாக இருக்கும், இமேஜினேஷன் ஆகும். அப்படி பர்ஃபெக்டாக இருக்கிறதுன்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. அதனால உபனிஷத்து என்ன சொல்லிட்டுனா, பூர்ணமதா பூர்ணமிதம், பிரம்மமும் பூர்ணம், உன்னோட கோணாமணான்னு இருக்கிற லைஃப்பும் பூர்ணம். அது எப்படி இருக்கோ அப்படியே பூர்ணம் தான். நீ அது பகவான் அதை முன்னால் ஒரு இது சொல்கிறது உண்டு, இந்த 0 0 இல்லையா, அது பூர்ணம். இந்த 8 பூர்ணம்பா. எனக்கு அது இப்படி கம்ப்ளீட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த 9 வரைக்கும் இருக்கிற நம்பரில் அது ஒன்று தான் கம்ப்ளீட்டட் நம்பர், 0 அல்லாதக்கு. அதை அந்த 8 மலையாளத்தில் ஒரு யூசேஜ் 8 பொட்டும்பா. பொட்டு 0, 8 இது காம்ப்ளெக்ஸ். இந்த குக்கரோட கேஸ்கெட் எடுத்தேன்னா, கேஸ்கெட்டு தானே சொல்லுவோம் அதுக்கு, அதை எடுத்து இப்படி பண்ணால் 8 ஆகிடும், அதை விட்டால் 0 ஆகிடும் இல்லையா? அது மாதிரி லைஃபு காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதும், பிராரப்தத்தில் பல கஷ்டங்கள் இருக்கிறது எல்லாருக்கும் இருக்கும். அதெல்லாம் இருந்துட்டு நீங்கள் நிரந்தரம் பகவானை ஹிருதயத்துக்குள்ளே நாமத்தை வச்சுட்டு இருந்தீங்களானா, அதான் ரீசெண்டாக ஒரு அபங்கவாணி உள்ளே ஓடிண்டே இருக்குது. முகீத்தே தே தானே, முகீத்தே துச்சே, முகி துச்சி மங்கள நாம ஹிருதயி அகண்டித பிரேம. முகத்தில் உன்னோட மங்களமான நாமம் வாயில் இருக்குது, ஹிருதயத்துக்குள்ள அகண்டமான பிரேமம் இருக்கணும். அந்த மாதிரி கிடச்சி கொடுத்தானா நம்ம லைஃப்பில் என்ன கஷ்டம் வேணா இருக்கட்டும், எல்லா துரிதங்களும் இருக்கட்டும். நமக்கு தான் துரிதங்கிறதெல்லாம் கிரகஸ்தாளுக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நான் நமக்கு அதில் எல்லோரும் PhD எடுத்துவான். பிரம்மசூத்திரம் வேணும் தெரியாமல் இருக்குமே தெரியும், இந்த சூத்திரம் நன்னா தெரியும். சம்சார சூத்திரம் எல்லாருக்கும் நன்னா தெரியும். அவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. ஜென்மாத்தியசியதான்னு ஒரு சூத்திரம். அப்படின்னா கஷ்டங்கள்லாம் அதில் வர்றது, கஷ்டங்கள்லாம் நிற்கிறது, கஷ்டங்கள்லாம் அடங்கிறது. இந்த கஷ்டங்கள்லாம் எங்கே உதிச்சுது? பூர்ணமாக இருக்கிற வஸ்துவில் உதிச்சுது. இந்த கஷ்டங்கள்லாம் எங்கே இருக்குது? பூர்ணமான வஸ்துவில் இருக்குது. இந்த கஷ்டங்கள்லாம் எங்கே அடங்கிறது? பூர்ணமான வஸ்துவிலே அடங்கிறது. அப்போ எல்லா நிலையிலையும் என்ன இருக்குது? பூர்ணமான வஸ்து தான் இருக்குது. அந்த பூர்ணமான வஸ்துவில் துக்கங்கள்லாம் இருக்கிற மாதிரி தோன்றி மறையிறது. அந்த பூர்ண வஸ்து கோட்டமில்லாது குலவும் செம்பொருள் அப்படின்னு, அதுக்கு ஒரு மாற்றம் இல்லாமல் விளங்கின்னு இருக்கு. அதை
மறந்துடாமல் இருக்கிறதுல தான் நம்ம சக்ஸஸ். ஜீவன் முக்தியும் கிடையாது, விதேக முக்தியும் கிடையாது, சத்யோ முக்தியும்பா. இப்போ நீங்கள் ஸ்மரிச்சிங்களா நீங்கள் லிபரேட்டட், இப்போ மறந்து விட்டீங்களா சம்சாரம். ரெண்டு இந்த பக்கம் இப்படி 2 ஸ்ட்ரீம் இருக்குது. நீங்கள் இப்போ ஆத்மாவை மறந்து விட்டீங்கன்னா சம்சாரத்தில் விழுந்துடுவேன், இப்போ சம்சாரத்தை மறந்து விட்டீங்கன்னா நீங்கள் ஆத்மாவில் உட்காந்துடுவேன். அப்போது ஜெயம் எங்கே இருக்குது? நிரந்தர ஸ்மரணம். கீதையில் பகவான் சொன்ன சரளமாக இந்த சத்தியத்தை கான்ஸ்டண்ட்டாக நீ ஞாபகத்தில் வச்சுட்டு இருந்தேன்னா உனக்கு சுலபம். இல்லாமல் பெரிய காரியமெல்லாம் பண்ணிட்டு தான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நீ நினச்சிட்டேன்னா ஹிருதய கிரந்தி எல்லாம் முடிஞ்சுட்டு ரிட்டையர் ஆனப்புறம் நான் அப்படியே ஒத்த காலில் நின்று தபசு பண்ண போகிறேன்லாம் நினச்சேன்னா யூ வில் ஃபெயில். இப்போ தொடங்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் என்ன, 5 நிமிஷத்துக்கு நீ முக்தன். அந்த 5 நிமிஷம் எல்லா நிமிஷமும் இருந்து கொடுத்தான் நான். பிரதிபோத விதித்தம் மதம். ஒரு மொமெண்ட் பை மொமெண்ட் ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க. இந்த வேலை முடிஞ்சுட்டு நான் உட்காடுறேன், இதெல்லாம் முடிஞ்சு உட்காரேன் அப்படின்னு இல்லை. இந்த குரூர் அம்மான்னு இருந்தால் குருவாயூரில் பெரிய பக்தேவா குருவாயூரப்பனோட கிருஷ்ணனோட. அந்த அம்மா கதை அது இமேஜினரி ஸ்டோரியாக இருக்கலாம், தெரியாது. ஏன்னா பாகவத சப்தான்னு சொல்லிகிட்டே இருக்கிறவாளுக்கு அப்பப்போ ஒரு கதை வந்துடும். அது எல்லாத்தையும் நம்ப முடியாது நமக்கு. அப்போது ஒரு அசுத்தமாக இருக்கிற ஒரு நாள், ஸ்திரீ சகஜமான அசுத்தியோடு இருக்கிற ஒரு நாள், நாராயண பட்டதிரி வந்தாராம் அங்கே. அவள் நாராயண நாராயண நாமத்தை ஜப்பம் பண்ணின்னு இருக்காளாம். அப்போ பட்டதிரி கேட்டாராம், இந்த மாதிரி அசுத்தமாக இருக்கிறதெல்லாம் ஜபம் பண்ணலாமா? அந்த அம்மா கேட்டாலா, நான் இன்றைக்கி செத்து போனால் என்ன பண்ணுறதுன்னு. பகவானோட நாமத்தை விட்டு, நாமத்துக்கு இந்த சுத்தம் அசுத்தம் அது இது ஏன் பார்க்கலைன்னா, இல்லாட்டா 1008 ப்ராப்ளத்தை கொண்டு வந்துடுவான். இந்த எல்லா சாஸ்திரங்களும் சங்கராச்சாரியர் சொல்கிறார், லௌகிகமும் வைதிகமுமான எல்லா சாஸ்திரங்களும் உங்களை சரீரம்ங்கிற பேசிக் எரரை வச்சுட்டு தான் இருக்குது. அதனால என்னென்னா, அது எதுனாலையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிட முடியாது. ஆனால் அதுக்குன்னுட்டு வைதிகத்தை நம்ம நிஷேதம் பண்ண முடியாது. ஏன்னா லௌகிக்கத்தில் இருக்கிற வேற வைதிகத்தை பிடிச்சிக்க வேணும். ஆனால் அத்தியாத்மத்துக்கு மட்டுமா நீங்கள் நிரந்தரம் ஒரு சாதனை இருக்கணும். சரள சாதனை, சிம்பிள் சாதனை. இது என்ன வேணால் பண்ணுங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பண்ணுங்க, கீதை படிங்க, வேதம் எல்லாம் படிக்கலாம். ஆனால் சரளமாக ஒரு நியம விதி இல்லாத ஒரு சாதனை பகவானோட நாமத்தை ஜபம் பண்ணுறதுங்கிறது. அப்போது என்ன, அது ஆரம்ப முடிவு ஒன்றும் கிடையாது, அதுக்கு நியம விதி ஒன்றும் கிடையாது. அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாட்சம் ச பாஹ்யாபியந்தர சுச்சி. உள்ள வெளியெல்லாம் சுத்தம். பகவானோட நாமத்தை ஸ்மரணம் பண்ணுறது. அப்படி அந்த ஹிருதய அகண்டித பிரேம அதெல்லாம் நமக்கு வருமோ தெரியாது. நாமத்தையாவது பிடிச்சிப்போம். பிரேமம் எங்கேயோ இருக்குது, அது வருமோ வராதோ நம்ம மனசோ நமக்கு இருக்கிற யோகியதைக்கு அட்லீஸ்ட் இதாவது இருக்கட்டும். இப்படியாவது அந்த பகவானோட நாமத்தை வச்சுண்டு முள்ள 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 நம்ம சித்தத்தை மீதி இருக்கிற சாதனையெல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ, ஆத்ம விசாரமோ இல்லை என்னென்ன நம்ம சம்ஸ்காரத்துக்கு தகுந்தபடி அதோட சாஸ்திரத்தை படிக்கிறதோ தெரிஞ்சுக்கிறதோ எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நிரந்தரம் எதுவும் ஒன்று வேணும். சரளமாக நிரந்தரம். சும்மா நீங்கள் பெட்டில் படுத்துன்னு தூங்கிறத கண்ணை மூடின்னா இது உள்ளே ஓடணும். இல்லாமல் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுங்கிற சாதனையானால், டைம் பவுண்டு சாதனையானால் நம்மளும் டைம் பவுண்ட் ஆகிடுவோம். டைம் பவுண்ட் அல்லாமல் டைம்லெஸ்ஸாக ஏதோ ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த டைம்லெஸ்லேயே உட்காந்துடணும். அப்போ ஃப்ரீ ஆகிடும். இதுதான் சரளமான ஒரு வழி, சகஜமான ஒரு வழி. எல்லாரையும் மேலும் மேலேயும் ஜனங்களை பார்க்குற போதும் அந்த அந்த நிவர்த்தி அடைஞ்ச மகாபுருஷர்களை எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுன்னு பார்க்குற போதும் எல்லாருக்கும் இப்போ எல்லாரும் போய் ஒரு தலைவலி வந்ததுன்னுட்டு போய் எம்பிபிஎஸ்ஸாக படிக்க முடியும் இல்லையா? டாக்டர்கிட்ட கூட போக முடியாது. ஒரு மெடிக்கல் ஷாப்புக்காரன் அவனே ஏதோ ஒன்று எடுத்து கொடுப்பான் மருந்து, தலைவலி போயிடும். அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் கருணைங்கிறது. அது எல்லாருக்கும் வேண்டி இருக்கு இல்லையா? ஒரு டாக்டர் பெரிய டாக்டர்கிட்ட தான் போய் தெரிஞ்சுக்கணுங்கிறது கூட கிடையாது. அப்படி ஒரு வழி நமக்கு வேண்டியிருக்கு எல்லாருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் எல்லாம் பண்ணிக்காமல் ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு வழி வேண்டியிருக்கு. அப்படி ஒரு வழியைத்தான் பெரியவாள்லாம் பார்த்தா. ஏன்னா யார் யோக்கியதை இருக்கோ அவள் ஏறி போயிடுவான்.
அவளுக்கு வந்து வழிகாட்டலே வேண்டாம், ஒரே அடியாக இது வேண்டாங்கிறவாளும் வேண்டாம். இதுக்கு நடுவில் அவளுக்கு வேணுங்கிறது இருக்குது, பிடிச்சிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வேணும்னு இருக்குது, அதுக்கு ஒரு வழி வேணும் நமக்கு. அப்படி இந்த நாமஸ்மரணை பகவன் நாமத்தை ஜபம் பண்ணுறதுங்கிறது சித்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு வழி, சரளமான பக்தி வழி. அது ஹிருதயத்துக்குள்ளே வந்து கொடுத்தானா இந்த பிரம்ம வித்தியில் ஈஸியாக பிரகாசமாயிடும். நாளையிலேருந்து இங்கே இப்போ இந்த சாதுர்மாசிய காலம் ஏதாவது உபனிஷத் பாடம் இருக்கும், நீங்களும் இப்போ பார்த்துட்டே இருக்கீங்க. ஈஷாவாசியமாச்சு, கேனோபனிஷத்தாச்சு, கட்டோபனிஷத்தாச்சு, இன்னும் இது மாதிரி பிரஷ்னம், முண்டகோபனிஷத்து எல்லாம் வரும். அந்த உபனிஷத்து எல்லாமே சித்தைகாகிரியம் இருந்தால் ரொம்ப சுலபமாக புரியும். சித்தைகாகிரியதை வரணுமானாலும் சித்தமோ விருத்திமயமாக இருக்குது, அதை மெதுவாக சாந்தம் பண்ணுறதுக்கு உபாயம் வேணும். பகவன் நாம ஜபம் வேணும், சத் சங்கம் வேணும், ஆகார சுத்தி வேணும், வாங் நிரோதம் வேணும், முள்ள பிராணனை நியமனம் பண்ணணும். பிராண நியமனம்னு ஆரம்பத்திலேயே உட்காந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், என்ன மந்திர ஜபத்தினாலேயே பிராண நியமனம் ஆகிடும். அடுத்தபடி தனிய பகவான் சொல்லக்கூடிய ஆத்ம விசாரமும் வேணும், அது உள்ள தனிய பிரகாசிக்கும். அப்படி பிரகாஷி பகவானோட அருளால் ஆத்ம விசாரம் ஹிருதயத்துக்குள்ளே பிரகாசம் ஆகிடுத்தானா எங்களுக்கெல்லாம் வந்தது அப்படி தான். எல்லாமே ஏதோ ஜபம் பண்ணிகிட்டே இருந்த ஹிருதயத்துக்குள்ளே ஆத்ம விசாரம் வந்துடுது. அப்படி தான் ஆத்மாவே கொடுக்கணும் ஆத்ம விசாரத்தை. அல்லாமல் ஆத்ம விசாரம் நீங்கள் புஸ்தகம் படித்து பண்ண முடியாது. ஆத்மாவே இனிஷியேட் பண்ணணும் ஆத்ம விசாரத்தை. ஆத்மாவே உள்ளேருந்து இனிஷியேட் பண்ணி விடுத்தானா ஆத்ம விசாரமும் சாட்சாத்காரமும் எல்லாம் வந்துடும். அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவர். நம்ம பரம வினயத்தோட அடக்கத்தோட, அதுதான் நமக்கு பகவான் ரமண பகவான் சொல்கிறதே காரணம். தன்னை அடக்கி இருந்தால் எங்கே இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிற நானியாரில். தன்னை அடக்கின்னு இருந்தால் எங்கே இருந்தாலும் இருக்கலாம். பகவானோட உபதேசத்தை ஒரு சமயம் கணேசன் நான் சொன்னான், இந்த தெய்வத்தின் குரல் எழுதினாரே ராகணபதி வந்து விஸ்வநாத சுவாமிக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு அதில் கேட்டிருந்தாராம், ரமண பகவானோட உபதேசத்தை ரமண பகவானோட உபதேசத்தை சுருக்கமாக எப்படி சொல்லலாம், அடங்குதல் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு. அதுக்கு விஸ்வநாத சுவாமி பதில் கொடுத்ததாக அப்படின்னு நினைக்கிறேன், என்னோட ஞாபகம். அது அடங்குதல் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் வந்து அடக்கம் அப்படின்னு போடுறோம். இந்த அடங்குதல்ங்கிற ஒரு யூசேஜ் கூட இல்லை, அடக்கம் அப்படின்னு. அந்த அடக்கம் தான் நான் பார்க்குறதோட இந்த அகங்காரம் இருக்குது பாருங்க, அதுவும் நிறைய படிப்பு அறிவு சாமர்த்தியம் எல்லாம் வர வர அடங்கவே அடங்காது, உட்காராது, உள்ள அப்படி கொதரும், உள்ள அப்படி இந்த கொதரும். அது அந்த கொதறுதல் போகிறது, பாக்கியெல்லாம் வெறும் செப்படி வித்தை தான். பகவான் அக்ஷரமணமால செப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு உருப்படும் வித்தை காட்டு அருணாச்சலாங்கிறாரு. இருக்கிற பவர் அது இது எல்லாமும் வெறும் செப்படி வித்தை தான். அந்த அடக்கம்ங்கிறது ஈஸ்வர அனுகிரகத்தால், குரு அனுகிரகத்தால், சத்சங்கத்தால் எவ்வளவோ காலம் தபஸு பண்ணி எல்லாத்தோடும் பலம் லாஸ்ட்டில் அகஸ்தியரை பார்த்து ராமாயணத்தில் ராமர் சொல்கிறார். மீதி இருக்கிற மகர்ஷிகளை எல்லாம் பார்த்தா தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம், இவரை பார்த்தா அகஸ்தியரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லை. எப்படி தெரிஞ்சுன்னா ஔதாரியேன அவகச்சாமி நிதானம் தபசாமிமம், அப்படியே பழுத்த பழமாக இருக்கிறார், அப்படி நிறைஞ்சிருக்கார். அதை பார்த்தா இவர் தான் அகஸ்தியர்னு தெரிஞ்சுடணும். அந்த ஸ்பிரிச்சுவல் டச்சே வந்து அந்த அடக்கத்தில் தான் தெரிகிறது. அந்த சாந்தி, அடக்கம், உள்ள ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு கலையும் போனோம், ஈஸ்வரனோட கலை. அந்த கலை மேனிஃபெஸ்ட் ஆகிறத பார்த்தா யூ கேன் இன்ஃபர் த அட்டைன்மெண்ட். சாந்திங்கிற ஒரு கலை, பிரேமைங்கிற ஒரு கலை, சர்வசமபாவங்கிற ஒரு கலை, ஒரு சந்தோஷங்கிற ஒரு கலை, அடக்கங்கிற ஒரு கலை, நிரகங்காரதா, அமானித்துவம் அப்படின்னு பகவான் கீதையில் சொல். இதெல்லாம் ஒரு கலை, அந்த ஆத்மாவோட ஒரு கலை. அந்த கலையை ஈஸ்வரன் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுப்பார். நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கணும் நமக்கு. அதுதான் ஒரு மகா வாக்கியம் போல். சுவாமி பிரம்மானந்தா கிட்ட ஒருத்தர் கேட்டார், எனக்கு ஏதாவது வழிகாட்டும் கூட எனக்கு அத்தியாத்மத்துக்குன்னா, அவர் சொன்னார், 3 மந்திரம் கொடுக்குறேன் உனக்கு, ஸ்ட்ரகிள் 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 அப்படின்னு. அதுதான் நம்மளுக்கும் அதுதான் மந்திரம். அது விடாமல் உள்ள பண்ணின்னு இருக்கணும்.
தனியே வந்துடும் கூட. ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ். ரொம்ப பேச மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பேசிவிட்டேன் தெரியாமல்.